அத்தியாயம் 1. இயற்கை அன்னை இதமாக சாமரம் வீசி செல்லம் கொஞ்சுகிற, என்றைக்குமே உஷ்ணம் உறுத்தாத பிரிக்லி ஹீட் பவுடர் அதிகம் விற்பனையாகாத கோயமுத்தூர். கேலண்டரில் வைகாசி மாதம், ஆனால் சூழ்நிலையில் மார்கழி மாதம். ஊருக்கே கொசுவலை கட்டி கொண்டிருந்தது பனி. வெப்பம் என்பதே மறந்து போய்விட்ட காற்று. விமான நிலையம். சென்னையிலிருந்து வர இருக்கும் விமானத்திற்காக அவர்கள் காத்திருந்தார்கள். அவர்கள் 40 பேர். ஊட்டியில் உள்ள சிந்துஜா சென்ட் தொழிற்சாலையில் வேலை பார்க்கிற 2000 தொழிலாளர்களின் பிரதிநிதிகள். எல்லோரின் கைகளிலும் ரோஜா, மல்லிகை, சந்தன மாலைகள். சிந்துஜா இன்னும் சில நிமிடங்களில் விமானத்தில் இருந்து இறங்கப் போகிற JRK என்று சுருக்கமாக அழைக்கப்படும் JR கேசவ் குப்தாவின் மகள். சிந்துஜாவை பற்றி, சிந்துஜா பார்த்திபனின் விஷம விரல்களை தடுத்து நிறுத்தி சினுங்கினாள் என்று துவங்க இருக்கிற 2வது அத்தியாயத்தில் விரிவாக பேசலாம். வர இருக்கும் JRK நீலகிரி மாவட்டத்தில் தேர்தலில் நின்றால் 1 பைசா செலவில்லாமல் MP ஆகிவிடுவார். ஆனால் அவருக்கு அரசியலில் நாட்டமில்லை. அவரின் லட்சியம் பணம், இன்னும் பணம், மேலும் பணம். 20 வருடங்களுக்கு முன்பாக JRK என்றால் யாருக்கும் தெரியாது. அப்போது வெகு சாதாரண கேசவ் குப்தா. அந்த கால மர்காட் இல்லாத பழைய எறும்பு இதை பார்த்து கேலியாய் சிரிக்கிற ஒரு சைக்கிள் மட்டும்தான் அவர் சொத்து. கோவையில் காந்திபுரத்தில் ஒரு குறுக்கு தெரு லாண்டரி கடையில் அழுக்கு துணிகளை எண்ணி வாங்கி ரசீது எழுதி கொடுத்து மாதம் 300 வாங்குகிற உப்பு சப்பில்லாத வேலை பிடிக்கவே இல்லை. கைத்தொழில் கொஞ்சம் தெரிந்து வைத்திருந்ததால் குப்தா பத்திகள் என்று ஊதுபத்தி தயாரித்து தன் சைக்கிளில் பெட்டி கடைகளுக்கு அலைந்தார். அட போயா, எவ்வளவு அட்ராக்டிவான பேக்கிங்ல பிரமாதமான ஊதுபத்தி எல்லாம் விற்கிறோம், நீ ஒரு அட்டைப்பெட்டி கூட போடாம சலஃபோன் காகிதத்துல சுத்தி எடுத்துட்டு வந்து வித்து கொடுன்னு சொல்றியே என்று சிரித்தார்கள். ஐயா, ஊதுபத்திக்கு அழகான பேக்கிங் முக்கியம் இல்ல, நல்ல வாசம்தான் முக்கியம். கஸ்டமர்ஸ் கிட்ட ஒரு தடவை கொடுத்து பாருங்க என் பத்திய, கடைசி வரைக்கும் வாசம் மாறாம வரும். சில பிரபலமான பத்திகள் கூட முதல் 2 இன்ச்சுக்கு தான் கமகமன்னு வாசம் வரும், அப்புறம் வெறும் புகை மட்டும்தான் வரும் என்று இவர் மன்றாடி பார்த்தார். எந்த கடைக்காரனும் விற்றுத்தர சம்மதிப்பதா இல்லை. கேசவ் குப்தா யோசித்தார். தீர்மானத்திற்கு வந்தார். தெரு தெருவாக அலைந்தார். வீடு வீடாக சென்றார். அம்மா, இந்த ஊதுபத்திய இலவசமா வச்சுக்கோங்க, கொளுத்தி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்த வாரம் நான் வர்றப்ப காசு கொடுத்து வேற பாக்கெட் வாங்கிக்கங்க. இலவசம் என்றால் மக்கள் இன்முகத்துடன் கை நீட்டுவார்கள் என்கிற சைக்காலஜி வேலை செய்தது. ஊதுபத்தியின் தரம் கொளுத்தியவர்களை பேச வைத்தது. இவரிடம் காசு கொடுத்து வாங்க வைத்தது. பெட்டி கடைகளில் குப்தா பத்தி இருக்கா என்று கேட்க வைத்தது. தனி மனிதராக உழைத்து கொண்டிருந்த குப்தா உதவிக்கு 2 பேரை வைத்து கொள்ள வேண்டியிருந்தது. சைக்கிளில் இருந்து ட்ரை சைக்கிளுக்கு மாற வேண்டியிருந்தது. நிதானமான சீரான வளர்ச்சி. திருமணம். மகள் சிந்துஜா. கோவையில் சிந்துஜா காஸ்மெட்டிக்ஸ் நிறுவனம். ஷாம்பு, சோப்பு, பவுடர். ஊட்டியில் நிலம். மத்திய அரசு அனுமதி. பெரிய அளவில் 5 வருடங்களுக்கு முன்பு துவங்கப்பட்டது சிந்துஜா சென்ட் இண்டஸ்ட்ரி. இந்தியா மற்றும் உலக நாடுகள் அத்தனையிலும் விற்பனை. 46 ரகங்களில் சென்ட், 72 வகைகளில் ஊதுபத்திகள், சந்தன பவுடர்கள், சந்தன கிரீம். இன்றைக்கு 2000 தொழிலாளர்கள் 2 ஷிப்டுகளில் வேலை செய்து கொண்டிருக்கும் நிறுவனத்தின் அதிபர் JRK 3 மாத வெளிநாட்டு பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக்கொண்டு ஊர் திரும்புகிறார். தொழிற்சாலையின் மேனேஜர் கிஷோர் தன் கோட் முனையை நகர்த்தி நேரம் பார்த்து கொண்டு அருகில் மாலையுடன் காத்திருக்கும் தன் காரியதர்சியிடம், இன்னும் 5 நிமிடங்கள் இருக்கிறது, ஒரு சிகரெட்டிற்கு நிச்சயமாய் போதுமான நேரம் என்று ஆங்கிலத்தில் சொல்லிவிட்டு சிகரெட் கேஸில் இருந்து இசைக்கு மத்தியில் ஒரு நீளமான சிகரெட்டை உருவிக்கொண்டான். அதே கேஸின் ஒரு முனையில் லைட்டர் இருந்தது. பற்ற வைத்து கொண்டான். அருகில் ஒரு ஃப்ளவர் பொக்கேயுடன் நின்ற டைபிஸ்ட் தாராவின் பார்வைக்கு அனுமதிக்கப்பட்ட மேல் தளங்களில் குளிர் கண்ணாடி வழியாக அவன் பார்வை உலவியது. தாரா ரேஸ் குதிரை மாதிரி இருக்கிறாள். இன்னும் எந்த ஜாக்கியையும் அனுமதிக்காத ரேஸ் குதிரை. புடவை, ரிஸ்ட் வாட்ச் என்று சூசகமாக ஆசை காட்டி பார்த்தாகிவிட்டது. செக்ஸ் ஜோக்ஸ், பிளேபாய் புக்ஸ் என்று சலனப்படுத்தி பார்த்தாகிவிட்டது. தாரா, நீ என்னோடு ஒரு பொன்மாலை பொழுதில் படுக்கையை பகிர்ந்து கொள்ள தயாரா என்று நேரடியாக கேட்காதது ஒன்றுதான் பாக்கி. இன்னும் 2 மாதங்களில் திருமணம் செய்து கொள்ள போகிறாளாம். கருந்தட்டான்குடி என்ற பெயரிலேயே குடுமி தெரிகிற ஒரு கிராமத்தில் ஆசாரி வேலை செய்கிற ஒருவனை இவள் அப்பா நிச்சயம் செய்திருக்கிறாராம். முட்டாள் பெண்ணே, மொத்தமாக ஒரு கிராமத்தானிடம் வாழ்க்கை முழுக்க சாசனம் எழுதி கொடுத்து குத்தகைக்கு விட வேண்டிய தேகமா உன்னுடையது? உன் ஒரு முத்தத்திற்கு உன்னை நிற்க வைத்து ஆப்பிள் ஜூஸால் அபிஷேகம் செய்ய தயாராக இருக்கிறேன் நான். அது உனக்கு புரியவில்லையே. கிஷோர் நகர்ந்து தாரா அருகில் வந்து நின்றான். தாரா, இன்னைக்கு விசேஷமா ஏதாச்சும் அலங்காரம் பண்ணியிருக்கியா? இல்ல. தன்னையே பார்த்து கொண்டாள். யூ லுக் கார்ஜியஸ் டுடே. அப்படியா? ஓசையின்றி சிரித்து கொண்டாள்.
உங்ககிட்ட ஒன்று சொல்லலாமா? சொல்லுங்க. இந்த பரபரப்பில் இல்லை, நிதானமா. இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு என் குவார்ட்டர்ஸ்க்கு வரியா? ஆஃபீஸ் மேட்டரா? அப்படின்னா தான் ஆஃபீஸ்லேயே சொல்வேனே. பர்சனல். கல்யாணம் பண்ணிக்க போற இல்லையா, உனக்கு சில அட்வைஸ் சொல்லணும். உனக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். ஒரு வீடியோ கேசட் போட்டு காமிக்கணும். வரியா? வரேன் சார் என்றாள் தாரா. விமானம் ரன்வே தொட்டு ஊர்ந்து வந்து நின்று படிகளில் ஜேஆர்கே தோன்றியதுமே திரும்பி பார்த்து கிஷோர் கையசைக்க தயாராக காத்திருந்த பேண்டு வாத்திய குழு உச்ச வேகத்தில் வாசிக்க துவங்கினார்கள். ஜேஆர்கே சாம்பல் நிற சஃபாரி சூட் அணிந்திருந்தார். லவுஞ்சில் காத்திருந்த இவர்களை நோக்கி உற்சாகமாக கையசைத்தபடி நடந்து வந்தார். 50 வயதிற்கு ஒரு நரை இல்லை. முகத்திலோ கழுத்திலோ ஒரு சுருக்கம் இல்லை. மீசை கம்பீரம் தந்தது. அகல நெற்றி அறிவை சொன்னது. மொத்தத்தில் முகம் மரியாதையை கேட்காமல் பெற்றது. அவர் அருகில் வந்ததும் எல்லோரும் கைத்தட்ட கிஷோர் முதல் மாலையை அவருக்கு போட்டு கைகுலுக்கினான். பரிசையாக மாலைகள் மாலைகள். கோவை பதிப்பு மாலை முரசின் போட்டோகிராஃபர் கிளிக் என்று படம் எடுத்துக்கொண்டு அருகில் வந்து, ஒரு விரிவான பேட்டி வேணும் சார் என்றார். நாளை காலையில ஃபோன் செய்யுங்களேன். தேங்க்யூ சார். காத்திருந்த வெளிநாட்டு காரில் ஏறிக்கொள்வதற்கு முன்பாக பொதுவாக எல்லோரையும் பார்த்து, இவ்வளவு தூரம் அமர்க்கலப்படுத்தி இருக்கணுமா, என்னோட நன்றி என்று அமர்ந்து கொண்டார். கிஷோர் அதே காரின் முன் சீட்டில் அமர்ந்தான். டிரைவர் ஏராள மாலைகள் சுமந்த காரை ஸ்டார்ட் செய்து புறப்பட்டான். ஊட்டியை நோக்கி கார் விரைந்தது. எப்படி சார் இருந்துச்சு வெளிநாட்டு பயணம்? ஃபென்டாஸ்டிக். ரொம்ப நேரம் சொல்லணும். சொல்றேன். இங்க தொழிற்சாலையில எந்த பிரச்சனையும் இல்லையே. நான் இருக்கிறப்ப பிரச்சனை வருமா சார்? நான் இருக்கிறப்ப வேற பிரச்சனைகள் வருமானு கேக்குறீங்களா கிஷோர்? சார், இந்த 3 மாசத்துல நம்ம தொழிற்சாலையோட வரவு செலவு கணக்குல 17 லட்சம் ரூபாய் மாயமா காணாம போயிருச்சு. இப்ப நேரா ஊட்டியில நம்ம ஆபீஸுக்கு போறோம். அதை பத்தி பேசுறோம். ஓகே என்ற ஜேஆர்கே தன் பைப்பில் இருந்த புகையிலை தூளை பற்ற வைத்து கொள்ள கிஷோர் எச்சில் விழுங்கினான். தடுமாறினான். இவருக்கு எப்படி தெரியும்? அத்தியாயம் 2. சிந்துஜா பார்த்திபனின் விஷம விரல்களை தடுத்து நிறுத்தி சினுங்கினாள். ஏய், ஸ்டாப் வித் தீஸ். ஏன், இதுக்கு மேல மலைப்பாதையா என்று அவள் இடுப்பில் இருந்த கையை எடுக்காமல் கேட்ட பார்த்திபன் காதல் லட்சணங்களுடன் இருந்தான். ஊட்டி ஏரியின் அந்த வளைவு முனை ரகசிய சரிவு எல்லை இவர்களை போன்ற ஒரு சில ரகசிய காதலர்களுக்கு மட்டுமே பரிச்சயம். யூகலிப்டஸ் மரத்தடியில் அவன் வந்த பைக்கும் அவள் வந்த மாருதியும் ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டிருந்தன. இன்னைக்கு உன் டாடி வராறில்ல? வாய் கேட்டது. விரல் அவளின் கீழுதட்டில் காயம் போல மருந்து தடவியது. வந்தாச்சு என்ற சிந்துஜாவை கையோடு வர்ணித்து விடலாம். பிஞ்சான சோளக்கருது வாங்கி அதன் தோலை உரித்து பார்த்ததுண்டா? பிஞ்சு சோள முத்துக்களுக்கென்று மஞ்சளும் இல்லாத வெள்ளையும் இல்லாத ஒரு நிறம் இருக்கும். சிந்துஜா பேங்கில் கேஷியர் பணம் எண்ணிக்கொண்டே இருக்கும்போது நடுவில் ஈரமான ஸ்பாஞ்சை தொட்டுக்கொள்வாரே, அப்போது அவர் விரல்களுக்கு கிடைக்கிற உணர்வு சிந்துஜா. இன்னும் ஒரு டொக்கு கூட விழாத கடையில் அப்போதுதான் வாங்கி வந்த புதிய 2 கோலிகளை சிறுவன் வீசுவதை பார்க்கும்போது கட்டாயம் நினைவுக்கு வந்தே தீருவாள் சிந்துஜா. நடமாடும் ஓவியம் சிந்துஜா. பேசுகின்ற அஜந்தா சிந்துஜா. ஊர்வசியின் பூலோக விஜயம் சிந்துஜா. மலர் சிந்துஜா. பட்டாம்பூச்சி சிந்துஜா. துடிக்கும் பட்டம் சிந்துஜா. வருடும் தென்றல் சிந்துஜா. ஐயோ, எனக்கே அவளை காதலிக்க தோன்றுகிறது. எப்போ வந்தார்? காலையில வந்ததும் நேரா ஆபீஸ் போயிட்டாரு. வீட்டில் நானும் அம்மாவும் ஆரத்தி கரைச்சி வச்சுக்கிட்டு நிக்கிறோம். அப்புறம் ஆபீஸ்ல இருந்து ஃபோன் பண்ணாரு, வர்றதுக்கு நேரமாகும்னு. பாத்தியா பார்க்கலையா? இன்னும் இல்ல. என்னை காக்க வச்சு ஏமாத்தினார் இல்லையா? லெட் ஹிம் ஆல்சோ வெயிட். நான் பாட்டுக்கு கார் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். ஏய், என்ன இது பாரு. அவன் முகத்தில் கிள்ளினாள். அலறினான். பிள்ளைய கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறியா சிந்து? நான் பருவத்தானே கிள்ளினேன். அதுக்கு காரணமே நீதான். நானா? இமை பட்டாம்பூச்சிகள் சிறகடித்தன. எப்படி? உன்னை யார் அழகா பிறக்க சொன்னது? சோ, உன்னை யார் என்னை பார்த்து லவ் யூ சொல்ல சொன்னது? அதனால உன்னை யார் கொஞ்சம் கொஞ்சம் அனுமதிக்க சொன்னது? அதனால மை ட்ரீம்ஸ் ஆர் ஹவுஸ்ஃபுல். ஷேவ் பண்ணிக்கிறதுக்கு கண்ணாடியை பார்த்தா அங்கே என் மூஞ்சிக்கு பதிலாக ஓ மூஞ்சி தான் தெரியுது. 70 mm ரீல். நிஜமா? எங்க தொட்டு சத்தியம் பண்ணட்டும்? அவன் வலது கை சத்தியத்திற்கு தயாராகி இடம் தேட கடைசி வினாடியில் தன் கையால் தடுத்து பிடித்தாள். கண்ணடித்தாள். ரிசர்வ்டு ஃபார் ஃபியூச்சர் மை பாய். நீ என்ன எறும்பா சிந்து? பாதி புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப மர்ம நாவலை பிடுங்கக்கூடாது. அவளை லேசாக அணைத்து கொண்ட பார்த்திபன் அவள் காதோரம் கிசுகிசுத்தான். முழுக்க நனைஞ்சிடலாமா? அவள் குறும்பாக வானத்தை பார்த்து, மழை எதுவும் வர மாதிரி தெரியலையே பார்த்தி என்றாள். அவன் முன்முடியை செல்லமாக கலைத்தாள். யூ மீன் வாட் ஐ மீன்? புரியலப்பா. நழுவாத சிந்துஜா. தமிழ்ல ஒரு நல்ல பழமொழி இருக்கே, என்ன? கிணத்து தண்ணிய அண்ட் ஆல் தட். கட்டிட்டியா? பார்த்திபன் அவள் கன்னங்களை ஏந்தி பிடித்து கொண்டு கண்களை நேராக பார்த்தான். என்ன சொல்ற? என்ன சொல்லணும்? சே எஸ் ஆர் நோ. இப்போதைக்கு நோ. ஏன்?
எதுக்காக அவசரம்? ஒரு கியூரியாசிட்டி, துவங்கின புதிரை முடிக்கிற ஆர்வம்தான். வெயிட் பேபி, அப்பா வந்தாச்சு, பேசுறேன். நீ நம்ம கல்யாணத்தை பத்தி உங்க அப்பா கிட்ட பேசிடுவ. கொஞ்சம் பயமா தான் இருக்கு, ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாள் ஆரம்பிக்கணுமே. என்ன சொல்வாரு? பாம்பேல இருக்கிற என் பிசினஸ் ஃப்ரெண்டு அகர்வால் பையன் சந்தீர் பாபுவை கட்டிக்கோன்னு சொல்வாரு. இது எத்தனை ரீல்? நிஜம் பாத்தி, 3 வருஷமா இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. 3 வருஷமாவா? நீ என்ன சொன்ன? ஆசால் ஹீரோயின் சே. இப்ப என்னப்பா அவசரம்? சிந்து, சீரியஸா பேசலாமா? பேசு. நான் வந்து பார்க்கட்டுமா உங்க அப்பாவை? பார்த்து சிந்து இல்லையேல் சிந்துவேன் ரத்தம், விடுவேன் உயிரைன்னு சொல்றேன். இதான் சீரியஸா பேசுற லட்சணமா? இல்ல சிந்து, இந்த மாதிரி ஐ லவ் ஹர் சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கட்டுமா? நான் சொல்றது இருக்கட்டும், நீங்க என்ன சார் செய்றீங்கன்னு கேட்பாரு. நான் இந்த ஊட்டியில ஒரு சாதாரண டீ எஸ்டேட் சூப்பர்வைசரா இருக்கலாம், ஆனா 2 மனம் ஒன்று சேர அன்பு தான் சார் அடிப்படை. அது எங்ககிட்ட இருக்கு சார். அப்படியா? என் பொண்ணை உனக்கு கட்டித்தர இஷ்டம் இல்லை, என்ன செய்யறதா உத்தேசம்? ஜெய் பிருத்திவிராஜ். அப்படின்னா கடத்திக்கிட்டு போய் தாலி கட்டுவேன் மை டியர் மாமனாரே என்று அவள் கன்னத்தை கிள்ளினான். முடிஞ்சா பண்ணி பாருங்க சார்னு வீம்பா எங்க அப்பா சொல்லிட்டா அப்புறம் இப்படி சுதந்திரமா நான் வெளியில வர முடியாது, உன்னை பார்க்க முடியாது, காதல் பண்ண முடியாது. ஆமா, அப்போ நான் பார்த்து பேசுறது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்றியா சிந்து? கஷ்டம்தான், வேற வழி? நீ விளையாட்டுக்கு சொன்னியே, அதை சீரியஸாவே செயல்படுத்திட்டா என்ன? அவன் மடியில் படுத்திருந்த சிந்துஜா துள்ளலாக எழுந்து அமர்ந்தாள். என்ன சொல்ற? என்னை கடத்திக்கிட்டு போய் தாலி கட்டிடே? ச, விளையாடுறியா? பார்த்தி, ஐ எம் 100% சீரியஸ். என்ன சிந்து பேசுற நீ? எஸ், என் அப்பாவும் சரி அம்மாவும் சரி ஸ்டேட்டஸ் பார்க்குறவங்க. நிச்சயமா அவங்க கிட்ட நம்ம காதலை பத்தி சொல்லி பர்மிஷன் வாங்க முடியும்னு எனக்கு தோணல. பேசாம சினிமால வர மாதிரி காணாம போயிட்டு கழுத்துல மாலையோட வந்து நின்னுட்டா என்ன? அதுக்கப்புறம் திட்டலாம், கத்தலாம், சண்டை போடலாம். ஆனா நடந்து முடிஞ்ச கல்யாணத்தை எதுவும் செய்ய முடியாது இல்லையே. ஏய், நிஜமாவே பிளான் போடேன் ப்ளீஸ். பார்த்திபன் யோசிக்க துவங்கினான். அத்தியாயம் 3. கம்ப்யூட்டரின் திரையில் பச்சை எழுத்துக்கள் ஒளிர்ந்தன. ராம்சே பாட்டில் டீலர்ஸ் ரூபாய் 2,50,000. கண்ணப்பா அண்ட் கண்ணப்பா ரூபாய் 3,40,000. முருகன் ட்ரேடிங் கம்பெனி ரூபாய் 6,10,000. மேத்தா அசோசியேட்ஸ் ரூபாய் 3,50,000. ராஜா மார்க்கெட்டிங் டிப்போ ரூபாய் 1,50,000. மொத்தம் ரூபாய் 17 லட்சம். JRK சுழல் நாற்காலியில் அமர்ந்தபடி திரையை காட்டினார். என்ன மிஸ்டர் கிஷோர், கணக்கு சரிதானா? மொத்தம் கூட்டினா 17 லட்சம் வருதா என்றார். எதிர் நாற்காலியில் அமர்ந்திருந்த கிஷோர் விரல்களின் நடுக்கத்தை மறைப்பதற்காக கண்ணாடி பேப்பர் வெயிட்டை கையில் எடுத்துக்கொண்டான். என்ன கிஷோர், உங்க பதில் என்ன? எச்சில் விழுங்கினான். சார், இந்த கம்பெனிகள் புதுசா நமக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸுக்கு கொட்டேஷன் கொடுத்திருந்தாங்க. ரொம்ப ரீசனபிள் கொட்டேஷன். அதனால ஆர்டர் பிளேஸ் பண்ணி அதுக்கான அட்வான்ஸ் பேமெண்ட்டுக்கு இந்த பணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் செக்காக தான் அனுப்பியிருக்கோம். அப்படியா? அவங்க கொட்டேஷன்ஸ் பூரா பார்த்துட்டேன் கிஷோர். 5 கம்பெனிகளுமே கோயம்புத்தூர்ல தான் இருக்கு. எல்லா லெட்டர் ஹெட்டுகளும் ஒரே பிரிண்டிங் ப்ரெஸ்ல அவசரமா அச்சடிச்சிருக்காங்க. இதுல உள்ள விலாசங்கள்ல சும்மா பேருக்கு கம்பெனி பேர் எழுதின போர்டுகள் மாட்டியிருக்கு. எந்தவித மெஷினரியோ ஸ்டாக்கோ உள்ள கிடையாது. இந்த 5 கம்பெனிகளுக்கும் 5 வித பினாமி பேர்கள்ல எனதருமை கிஷோர் தான் ஓனர். ஆர்டருக்கு அட்வான்ஸ் அனுப்புறதா ஒரு சாக்கில் இதுவரைக்கும் நீங்க சாமர்த்தியமா சுருட்டி இருக்கிற தொகை இந்த 17 லட்சம். அதாவது இதுவரைக்கும் நான் கண்டுபிடிச்சது இவ்வளவுதான். JRK அவனை ஊடுருவி பார்த்தார். அந்த பார்வை அவனை துளையிட்டது, ஆணியால் அரைந்தது. கிஷோர் கைக்குட்டை எடுத்து நெற்றியில் ஒற்றி கொண்டான். இவன் ஜப்பான் சிங்கப்பூர்னு டூர்ல இருந்துட்டு இங்க நடந்த ஊழலை எப்படி கண்டுபிடிச்சான்னு பாக்குறீங்களா கிஷோர்? அதான் JRK. ஒருத்தரை நம்பினா ஆகாயம் வரைக்கும் நம்புவேன். சந்தேகம்னு வந்துட்டா தெளிவுக்கு வர்ற வரைக்கும் துருவி ஒரு முடிவுக்கு வந்துடுவேன். உங்க மேல ஒரு சந்தேக புள்ளி விழுந்தது. அதனால உங்க ஆபீஸ் நடவடிக்கைகளை தினம் எனக்கு ஃபேக்ஸ் மூலியமா அனுப்ப சொல்லியிருந்தேன், ரகசியமா. அங்க இருந்தபடி ஒவ்வொரு தகவலையும் செக் பண்ணேன். கோயம்புத்தூர்ல இருக்கிற காஸ்மெட்டிக்ஸ் ஆபீஸ் மேனேஜர் ரொம்ப உதவியா இருந்தாரு இதையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு. இவ்வளவு பெரிய துரோகம் செய்யலாமா கிஷோர்? சார், என்னை பத்தி நீங்க தப்பா நினைக்கிறீங்க. யாரோ வேணும்னே என் மேல பழி சுமத்திருக்காங்க. நான் அட்வான்ஸ் அனுப்பிச்ச கம்பெனிகளுக்கு பினாமி பேர்ல நான் தான் ஓனர்னு சொல்றது அப்பட்டமான பொய். நடந்திருக்கிறது ஊழல் இல்ல, அபிஷியல் டிரான்சாக்சன்ஸ். நிச்சயமா நாம் அனுப்பின தொகைக்கான மெட்டீரியல்ஸை அந்த கம்பெனிகள் அனுப்பி வச்சிடுவாங்க. அது எப்படி சார் அனுப்புவாங்க? பாட்டில் தயாரிக்கிற மெஷினே இல்ல, அவன் பாட்டிலுக்கு கொட்டேஷன் கொடுத்துருக்கான், எப்படி அனுப்புவான்? அது அவன் பிரச்சனை. கொட்டேஷனை நாம அப்ரூவ் பண்ணிட்டோம். தானே தயாரிச்சு தந்தா நமக்கு என்ன, வேற கம்பெனில இருந்து வாங்கி சப்ளை செஞ்சா நமக்கு என்ன? சரி, அவன் ஏதோ ஒரு வகையில சப்ளை செஞ்சிடுவான்னு எப்படி நம்புனீங்க? எந்த நம்பிக்கையில ஆர்டர் கொடுத்ததோட அட்வான்ஸும் கொடுத்தீங்க?
அந்தந்த கம்பெனிகளோட ரெப்ரசன்டேட்டிவ்களை நம்ம ஆஃபீஸுக்கு வரவழைச்சு பேசினேன் சார். பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு அவங்க சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால இம்ப்ரெஸ் ஆனேன். ஜேஆர்கே சிரித்தார். எழுந்து கொண்டார். மேஜையை சுற்றி வந்து கிஷோரின் தோளில் கை வைத்தார். மிஸ்டர் கிஷோர், இந்த செகண்ட் வரைக்கும் நான் உங்களுக்கு மரியாதை குறைக்கல. நான் முட்டாள் இல்ல. உங்க கிரிமினல் பிரைன் செஞ்ச தகிடு தத்தங்களை என்னால நிரூபிக்க முடியும். 17 லட்சம் நீங்க நாகரிகமான முறையில கொள்ளையடிச்சிருக்கீங்க. ஒரே ஒரு டெலிஃபோன் கால் போதும். போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணினா யார் சொல்றது உண்மைன்னு அவங்க விசாரிச்சுடுவாங்க கிஷோர். கிஷோர் தன் கைகளை கோட் பாக்கெட்டுக்குள் நுழைத்து கொண்டான். அமைதியாய் இருந்தான். கிஷோர், நீங்க படிச்சவர், புத்திசாலி. என்னோட இந்த கம்பெனியோட வளர்ச்சிக்காக புதுமையான யோசனைகள் நிறைய சொல்லியிருக்கீங்க. எனக்கு நிறைய லாபம் சம்பாரிச்சு கொடுத்துருக்கீங்க. இப்போ உங்க மூளையில சாத்தான் வந்து உட்கார்ந்துடுச்சு. குறுக்கு திட்டம் போட்டுட்டீங்க. பரவாயில்ல, நான் மன்னிக்க தயாரா இருக்கேன். உங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தா உங்களுக்கு தான் கேவலம், அவமானம். உங்க எதிர்காலம் பாழா போயிடும். சில வருஷங்கள் ஜெயிலில் இருந்துட்டு வெளியில வந்தப்புறம் உங்களை எந்த கம்பெனிலையும் உள்ள நுழைய விட மாட்டாங்க. இதையெல்லாம் மனிதாபிமானத்தோட நான் யோசிக்க விரும்புறேன். அதனால நிறுத்தினார் ஜேஆர்கே. கிஷோர் காத்திருந்தான். உங்களுக்கு 3 நிபந்தனைகள் தான் நான் சொல்றேன். ஊழல் பண்ணிட்டேன்னு ஒத்துக்கங்க. 17 லட்சம் ரூபாயை திருப்பி கொடுத்துடுங்க. நீங்களா கௌரவமா வேலையை ராஜினாமா பண்ணிட்டு போயிடுங்க என்றார் சாந்தமாக. நோ என்றான் கத்தலாக. நான் எந்த ஊழலும் செய்யலன்னு சொல்றேன். நீங்க மறுபடி குற்றம் சாட்டினா எப்படி சார்? உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. இப்பவே ராஜினாமா லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கேன். வேணாம் கிஷோர், என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. உங்க குட்டு உடஞ்சிடுச்சேங்கிற அவமானத்தையும் பதட்டத்தையும் உள்ளுக்குள்ள மறைச்சிக்கிட்டு ஏதாவது சொல்லி நழுவ பாக்குறீங்க. ஒன்று செய்யுங்க, 1 வாரம் லீவ் போட்டுடுங்க. நல்லா யோசிங்க, ஒரு முடிவுக்கு வாங்க. இப்போ கூட உங்களை சஸ்பெண்ட் செய்யல. அது நம்ம கம்பெனில உங்களுக்கு அவமானத்தை தரும். அதனால லீவு தான் போட சொல்றேன். இந்த 1 வார அவகாசம் உங்களுக்கு வெறுமனே யோசிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, சுருட்டுனா 17 லட்சத்தை பல இடங்கள்ல பலவிதமா முடக்கி இருப்பீங்க. அதையெல்லாம் ஒன்னா சேர்க்கறதுக்கும் தான். 8வது நாள் உங்களை பணத்தோட எதிர்பார்ப்பேன். இல்லைன்னா போலீஸ் உங்களை தேடி வரும். நீங்க போகலாம். கடைசி வரிகளில் கண்டிப்பும் கடுமையும் இருந்தது. மௌனமாக வாசலை நோக்கி நடந்தான் கிஷோர். தப்பிச்சு எங்கேயாவது ஓடி போயிடலாம்னு ஏதாவது நினைப்பு இருந்தா அதை கைவிட்டுடுங்க. அது அவ்வளவு சுலபம் இல்ல. கதவை சாத்தி விட்டு வெளியே வந்த கிஷோரின் முகம் செவேல் என்று சிவந்திருந்தது. இளவா, எத்தனை கில்லாடி நீ! எவ்வளவு சாமர்த்தியமாக ரெக்கார்டுகளின் படி பார்த்தால் என் மேல் பழியே வராத அளவுக்கு யோசித்து யோசித்து இந்த 17 லட்சத்தை சுரண்டினேன். மிகச் சரியாக கண்டுபிடித்து விட்டாயே. போலீஸ் இதில் தலையிட்டு இறங்கி விசாரிக்க துவங்கினால் நான் நிறுத்தி வைத்திருக்கும் உண்மைகள் யாவும் சீட்டுக்கட்டு மாளிகையாக பொலபொலவென்று கொட்டிவிடும். கைது நிச்சயம், தண்டனை நிச்சயம். தன் குவார்ட்டர்ஸுக்கு காரில் வந்து கட்டிலில் ஒரு பீர் பாட்டிலோடு அமர்ந்தான் கிஷோர். வாயில் வைத்த பாட்டிலை நடுவில் விளக்காமல் முழுவதுமாக குடித்துவிட்டு வைத்து சிகரெட் புகை நடுவில் சுழலும் விசிறியை பார்த்தான். 17 லட்சங்கள். அதில் 10 லட்சத்திற்கு கோவையில் காலிமனை வாங்கி பத்திரத்தை ஒரு வங்கியின் லாக்கரில் வைத்து பத்திரப்படுத்தியாகிவிட்டது. 7 லட்சம் கோவையில் இருக்கும் சொந்த வீட்டை ரிப்பேர் செய்ய ப்ளூ பிரிண்ட் போட்டு ஏற்பாடுகள் துவங்கும் திட்டத்தில் மற்றொரு வங்கியின் சேமிப்பு கணக்கில் தூங்குகிறது. இந்த நிலையில் என்ன செய்வது? ஓடிப்போவதா? எங்கே ஓட முடியும்? இந்தியாவின் எந்த மூலைக்கு ஓடினாலும் போலீஸ் பிடித்துவிடும். சொத்துக்கள் வைத்திருக்கும் ஒரு ஆசாமி அதையெல்லாம் தியாகம் செய்துவிட்டு ஓட முடியுமா என்ன? ச்சே! 1 வார அவகாசம். அதற்குள் திருட்டை ஒப்புக்கொள்ள வேண்டும். பணத்தை திருப்பி தர வேண்டும். வேலையை ராஜினாமா செய்ய வேண்டும். நோ! கிழவனுக்கு அவன் மூளையை விட இளைஞனின் மூளை இன்னும் யுக்தியாக செயல்படும் என்பதை உணர்த்த வேண்டும். இந்த சிக்கலில் இருந்து எந்த நஷ்டமும் இல்லாமல் தப்பிக்க வேண்டும். எப்படி? கிஷோர் தீவிரமாக யோசிக்க துவங்கினான். அத்தியாயம் 4. ஊட்டி பஸ் ஸ்டாண்டில் பஸ் நின்றதும் கீழே இறங்கினார்கள் அவர்கள். சோம்பல் முறித்தார்கள். குளிரை ரசித்தார்கள். சிகரெட் பற்ற வைத்து கொண்டார்கள். புதிய வானம், புதிய பூமி, எங்கும் பனிமலை பொழிகிறது என்று பாட விரும்பினார்கள். பாடாமல் நடந்தார்கள். அவர்கள் ஒரு மலைச்சரிவில் நட்டு வைக்கப்பட்டிருந்த ஹோட்டலை அடைந்து விசாரிக்க அவர்களுக்காக ட்ரிபிள் பெட்ரூம் தாமோதரன் அண்ட் பார்ட்டி என்கிற பொய்யான பெயரில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. 3 மாடி கட்டிடத்தில் முதல் மாடிக்கு வருவதற்கு சோம்பேறியாக கடவாய் என்று சபித்து அழைத்த லிப்டை உபயோகித்தார்கள். 3 படுக்கையறை விஸ்தாரமாக இருந்தது, அலங்காரமாக இருந்தது. மூவரும் தங்களின் சூட்கேஸ்களை வைத்துவிட்டு ஆஸ்ட்ரே எடுத்து எல்லோருக்கும் சௌகரியமாக நடுவில் வைத்துக்கொண்டு அமர்ந்தார்கள். ரூம் பையன் குடிப்பதற்கு சூடாக ஏதாவது வேண்டுமா என்று ஆங்கிலத்தில் வினவினான். பார் இருக்கா? இருக்கு சார். நெப்போலியன் இப்போ 3 லார்ஜ், கொஞ்ச நேரம் கழிச்சு 3 லார்ஜ். சிப்ஸு, கடலை, 3 ஆம்லெட்ஸ், மிராண்டா 3. இப்போதைக்கு அவ்வளவுதான். இரு, போயிடாத. கோல்டு ஃபிளேக் கிங் சைஸ் ஒரு பாக்கெட். தீப்பெட்டி வேணுமாடா? வேணாம்.
என்ற அலெக்ஸ் எழுந்து சென்று ஜன்னல் கதவை திறந்துவிட்டு வந்து அமர்ந்தான். ஊட்டிக்கு நான் முதல் தடவையா வர்றேன் என்ற ராவ் ஷூக்களை கலற்றி சாக்ஸ் கலற்றி சில்லென்ற மார்பிலை பாதங்களால் தொட்டு என்றான். சிகரெட்டை ஆஸ்ட்ரே பள்ளத்தில் கிடத்தி வைத்த கிரண் 2 கைகளையும் பரபரவென்று தேய்த்து சூடு பண்ணி கொண்டு மணி பார்த்தான். 5 மணிக்கு இங்கே வந்து மீட் பண்ணுறதா சொன்னார் என்றான். இன்னும் அரை மணி நேரம் இருக்கு. கிரண், உனக்கு பார்ட்டி பழக்கமா? கோயம்புத்தூர் ஜெயிலில் இருந்தப்ப இவன் செக்கு ஃபோர்ஜரின்னு உள்ள வந்தான். நம்ம இனம் கொஞ்சம் கிருத்துருவமான மூளை தான், ஆனால் நம்பலாம். ஆக்சுவலாக அந்த கிஷோர் ஃபோனில் என்ன பேசினான்? தந்தி மாதிரி தான் பேசினான். உடனே வா, இந்த ஹோட்டலுக்கு வா, கூட்டாளிங்களோட வா, தாமோதரன் நான் பார்ட்டின்னு விசாரி, ரூம் சாவி கொடுப்பாங்க, வந்து தங்கிக்கோ, 5 மணிக்கு வந்து பார்க்குறேன், 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே உனக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட், நேரில் விபரமாக சொல்கிறேன். இவ்வளவுதான் அவன் பேசினது. இவன் என்ன பண்ணுறான்? சிந்துஜா சென்ட் இண்டஸ்ட்ரியில் மேனேஜர் என்று 4வது குரல் கேட்க 3 பேரும் திரும்பி பார்க்க புன்னகையுடன் கிஷோர் நின்று கொண்டிருந்தான். அரை மணி நேரம் முன்னாடியே வந்துட்டேன். ஹலோ கிரண், எப்படியா இருக்க? ஐ எம் கிஷோர் என்று ராவிடமும் அலெக்ஸிடமும் கை குலுக்கினான். அமர்ந்தான். நீங்க ட்ரிங்க் பண்ணுவீங்க தானே? 3 லார்ஜ் ஆர்டர் செஞ்சிருக்கோம். இன்னொன்னு சொல்லிடுறேன். அலெக்ஸ் அவன் தலையசைப்புக்கு பின் இன்டர்காமில் சொன்னான். நியாயமா உங்களை என் குவார்ட்டர்ஸ்லேயே தங்க வச்சு ட்ரீட் கொடுக்கணும். சில காரணங்களால் அது முடியல. இட்ஸ் ஓகே. அமைதி. 4 லார்ஜ் வரும் வரைக்கும் அது தொடர்ந்தது. பையன் சென்றதும், கிரண், உங்களை எதுக்காக கூப்பிட்டேன்னு சொல்லிடவா? நேரா மேட்ருக்கு வந்துடட்டுமா என்றான் கிஷோர். அதான் நல்லது. ஒரு திட்டம், அதை சரியா செய்துட்டா நிறைய லட்சங்கள் பார்க்கலாம். தப்பா செஞ்சா ஜெயில் கம்பிகளை பார்க்கலாம். இது தெரிஞ்ச கதை தானே? சொல்லுங்க கிஷோர். என்னோட கம்பெனி முதலாளி JRK பல கோடிகளுக்கு அதிபதி. கம்பெனியில் நான் சின்ன சித்து வேலை செஞ்சு 17 லட்சம் வெட்டிட்டேன். 17 லட்சமா? வெட்டிட்டா தான் நானே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த யமகாதகன் கண்டுபிடிச்சிட்டான். ஆதாரத்தோட கண்டுபிடிச்சிட்டான். நியாயமா இப்போ நான் ஜெயிலில் இருக்க வேண்டியவன். அந்த பெரிய மனுஷன் என் மேலே இறக்கப்பட்டு 1 வாரம் எனக்கு அவகாசம் கொடுத்துருக்கான். எதுக்கு? 17 லட்சத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு. கொடுத்துட்டா போலீஸில் புகார் கொடுக்காம மன்னிச்சு விட்டுடுறதா சொல்கிறான். பின்ன என்ன, கொடுத்துட வேண்டியதானே? அதை எப்படி? என் மூளையை யூஸ் பண்ணி அடித்த படமாச்சே. அதை விட பெரிய மூளை அவரோடதுன்னு நீங்கள் அடித்ததை கண்டுபிடிச்சு அவர் நிரூபிச்சிட்டாரே. இப்போ மறுபடி இல்லை என் மூளை தான் பெருசுன்னு நிரூபிக்க வேணாமா? எப்படி? போலீஸ் கேஸ் இல்லாமல் மன்னிப்பும் வாங்கணும், பணமும் திருப்பி கொடுக்கணும். ஆனால் எனக்கும் எதுவும் நட்டமாகக்கூடாது. புலி ஆடு புல்லுக்கட்டு கதை மாதிரி புதிரா இருக்கே. புதிர்னு இருந்தால் அதுக்கு விட இன்னும் ஒன்று இருக்குமே. கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுறது பெட்டர். அதாவது எங்கள் கம்பெனியோட ஆஃபீஸில் ஒரு சேஃப்டி ரூம் இருக்குது. அந்த ரூம் பேங்க்கில் இருக்கிற சேஃப்டி ரூம் மாதிரியே விசேஷமான பாதுகாப்பு அமைப்புகளோட அமைக்கப்பட்ட ரூம். உள்ள ஒரு பெரிய சேஃப் வாலெட் இருக்குது. அதுக்கு நம்பர் சிஸ்டத்தோட சேர்த்து 4 வகை பூட்டுகள் உண்டு. இன்னைக்கு என்ன தேதி? அலெக்ஸ் வாட்சில் பார்த்து 26. 30ஆம் தேதி ராத்திரி அந்த பெரிய லாக்கரை திறந்தா 20 லட்சம் ரூபாய் கேஷாக கிடைக்கும். அதென்ன 30ஆம் தேதி கணக்கு? இன்னைக்கு எல்லாம் காலியாக இருக்குமா? ஆமாம், எங்கள் சென்ட் கம்பெனி இருக்கிறது ஊட்டியில் இல்லை. ஊட்டியிலேருந்து கோத்தகிரி போகிற ரூட்டில் 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. மாதம் 1ஆம் தேதி காலையில் சம்பளம் போடுறது. அதுக்கு 30ஆம் தேதியே ஊட்டியில் இருக்கிற பேங்க்லேருந்து பணம் எடுத்துகிட்டு வந்து லாக்கரில் வச்சுடுவோம். அதனால தான் லாக்கரில் 30ஆம் தேதி ராத்திரி மட்டும் 20 லட்சம் இருக்கும்னு சொன்னேன். புரியுது. நாங்கள் பிளான் போட்டு அந்த லாக்கரை சாமர்த்தியமாக காலி செய்யணும். எங்களுக்கு 10 லட்சம், உங்களுக்கு 10 லட்சம். அதானே? இல்லை, 20 லட்சமும் நீங்களே எடுத்துக்கலாம். எனக்கு 1 பைசா வேணாம். இதென்னங்க இது? உங்களுக்கு இந்த திட்டத்தில் வேற என்ன லாபம் இருக்குது? அதே லாக்கரில் கொஞ்சம் பேப்பர்ஸ் இருக்குது. அதையும் திருடணும். அந்த பேப்பர்ஸை என்கிட்ட ஒப்படைக்கணும். அது போதும் எனக்கு. பேப்பர்ஸா? என்ன பேப்பர்? தினத்தந்தியோ ஹிந்துவோ இல்லை, ஃபார்முலா பேப்பர்ஸ். எங்கள் கம்பெனியில் தயாரிக்கிற ஒவ்வொரு பொருளுக்குமான ஃபார்முலா பேப்பர்ஸ். அந்த சேஃப்டி ரூம் ரொம்ப பாதுகாப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணமே அந்த ஃபார்முலா பேப்பர்ஸ் தான். சரி, அந்த பேப்பர்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு கார் சாவியை வச்சுக்கிட்டு காரை என்ன செய்ய முடியும்? அந்த மாதிரி தான் அந்த பேப்பர்ஸ். கம்பெனியோட அச்சாணியே அந்த பேப்பர்ஸ் தான். அதை கையில் வச்சுக்கிட்டு அந்த கிழவனோட கண்ணில் விரலை விட்டு ஆட்டுவேன். கிரண் தன் நண்பர்களை பார்த்தான். அந்த பேப்பர்ஸை அவர் என்னவோ செஞ்சுக்கிட்டு போறாரு. நமக்கு கொடுத்துருக்கிற வேலை 30ஆம் தேதி ராத்திரி அந்த லாக்கரை உடைச்சு பேப்பர்ஸையும் பணத்தையும் திருடுறது. பேப்பர்ஸை இவர்கிட்ட ஒப்படைச்சிடணும். 20 லட்சம் நமக்கு கூலி. என்ன சொல்றீங்க? அலெக்ஸ் ராவை பார்த்தான். ராவின் கண்கள் ஏற்கனவே பெரிதாக விரிந்திருந்தன. மெதுவாக தலையசைத்தான். கிரண், எனக்கு ஓகே என்றான். எனக்கும் என்றான் அலெக்ஸ். எங்களுக்கு ஓகே என்றான் கிரண். வெரி குட் என்று புன்னகைத்த கிஷோர், இப்போ திட்டத்தோட அடுத்த கட்டத்துக்கு வரலாம். அந்த லாக்கர் எப்படி இருக்கும்னு ஏற்கனவே நான் ரகசியமா போட்டோஸ் எடுத்து வச்சிருக்கேன், பாருங்க என்றான். தன் கைப்பையின் ஜிப்பை இழுத்து சில புகைப்படங்களை எடுத்து டீப்பாய் மேல் போட்டான். மேற்கொண்டு விவாதிக்க துவங்கினார்கள். அத்தியாயம் 5.
சிந்துஜா ஏரியோரமாக தன் காரை நிதானமாக செலுத்தினாள். அதன் வளைவுகளுக்கேற்ப கார் எல்லை காட்டியபடி ஓடியது. அவர்களின் சந்திப்பு இடத்திற்கு வந்து காரை நிறுத்தினாள். பைக் இல்லை. இன்னும் பார்த்திபன் வரவில்லை. காரின் ஸ்டீரியோ இசையை தட்டினாள். தாளம் போட துவங்கினாள். சில வினாடிகளில் தடதடவென்று தன் பைக்கில் வந்தான் பார்த்திபன். நிறுத்தி இறங்கியதும் இவளும் இறங்கினாள். சிந்துஜா வெள்ளை நிற ஷிஃபான் புடவை கட்டி ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட் அணிந்து கூந்தலை வெறுமனே ஃப்ரெஷ் செய்து காற்றில் அலைய விட்டிருந்தாள். பார்த்திபன் அவளை நோக்கி இரு கைகளையும் விரித்தான். சென்று ஆர்வமாக அணைத்து கொண்டாள். அப்படியே அவளை தன்மேல் சாய்த்து ஒரு சுற்று சுற்றிய பிறகு கீழே இறக்கிவிட்டு, சிந்து, எனக்கு ஒரு சந்தேகம் என்று அமர்ந்தான். அவள் அவன் அருகில் அமர்ந்தாள். என்ன, உன் உடம்புக்கு இருக்கிற வாசனை தான் நீ போட்டிருக்கிற சென்ட் வாசனைய இன்னும் தூக்கி கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். பார்த்தி, இந்த புலவர்களோட ஆராய்ச்சி நமக்கு வேணாம். ரைட், நாம வேற ஆராயலாம். அவள் தோளில் கை போட்டான். அவள் கையை தடுத்து பிடித்தாள். ஏய், கொஞ்ச நேரம் லூட்டி பண்ணாம சும்மா இருக்கியா? என்ன விஷயம்? முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் பேசிடலாம். உன் வாய் பேச போகுது, ஏன் காது கேட்க போகுது. கைப்பாட்டுக்கு ஐயோ, உன்னோட பெரிய ரோதனைப்பா. பாம்பேலேருந்து எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு நேத்து எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனாரு. உடனே எங்க டேடி வேதாளம் மறுபடி முருங்கை மரம் ஏறிடுச்சு. விக்ரமாதித்தன், நான் எதுக்கு இருக்கேன், வந்து இறக்கி விட்டுடுறேன். என்ன சொல்றாரு என் ஓல்டு ஃபாதர் இன்லா? திமிரு, உடம்பு பூரா திமிரு. மாமனாருக்கு கொடுக்குற மரியாதையை பாரு என்று வலிக்காமல் அவன் கன்னம் கிள்ளினாள். உனக்கு நான் தாலி கட்டினதுக்கு அப்புறம் தானே அவர் எனக்கு மாமனாரு. அது வரைக்கும் ஒரு இனிய வில்லன் தானே. அதென்ன வில்லன்ல இனிய வில்லன்? இப்படி ஒரு சாக்லேட் பேபியை பெத்தெடுத்ததுக்காக கொடுக்குற சின்ன மரியாதை. சாக்லேட்னு உன்னை ஏன் சொல்றேன் தெரியுமா? சாக்லேட்ல எந்த பகுதியை ருசிச்சாலும் தித்திப்பு தான். அந்த மாதிரி. போதும், பேசி பேசியே எனக்கு ஒரு மாதிரி ஜுரம் வர செஞ்சிடுற. பார்த்திபன் அவள் கைகளுக்கு தன் கைகளால் அணை கட்டி, கம்மிங் டு த மேட்டர். நீ சொன்னதை யோசிச்சேன் சிந்து. எதை? ரகசியமா ஓடிப்போய் ரகசியமா கல்யாணம் செய்துக்கலாம்னு சொன்னியே, அத என்ன முடிவு செஞ்ச? திட்டத்தை நிறைவேற்றிடுறதுன்னு முடிவு செஞ்சேன். வர்ற 1ஆம் தேதி காலையில மருதமலையில முருகன் சாட்சியா நாம கல்யாணம் செய்துக்கலாமா? டபுள் எஸ். கோவையில் இருக்கிற என் ஃப்ரெண்டு ஒருத்தன் மூலமா இதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் செஞ்சிடுறேன். 30ஆம் தேதி ராத்திரி 12 மணிக்கு மேல நான் பைக் எடுத்துக்கிட்டு உங்க வீட்டுக்கு வர்றேன். பைக்கை தெருமுனையிலேயே வச்சுட்டு வர்றேன். உன் வீட்டுக்கு பின்பக்கமா வந்து உன் மாடி ரூமுக்கு நேர் கீழே வந்து நிற்பேன். உன் ரூம் ஜன்னல்ல டார்ச் அடிக்கிறேன். அதான் உனக்கு சிக்னல். குவைட் இன்ட்ரெஸ்டிங். அப்புறம் நீ ரகசியமா புறப்பட்டு வரணும். என்னோட பைக்ல நேரா கோயம்புத்தூர் போறோம். என் ஃப்ரெண்டு வீட்டில் நமக்காக ரெடியா இருக்கிற புது ட்ரெஸ் போட்டுக்கிறோம். அங்கேருந்து ஒரு டாக்ஸி பிடிச்சிக்கிட்டு மருதமலை போறோம். டும் டும் டும். அப்புறம் கோயம்புத்தூர் வர்றோம். அங்கே ஒரு பெரிய ஹோட்டல்ல நமக்காக டீலக்ஸ் ரூம் ரெடியா இருக்கும். கல்யாணம் முடிஞ்சதும் சாந்தி கல்யாணம். அதுக்கப்புறம் புறப்பட்டு இனிய வில்லனை சந்திக்கிறோம். டியர் மாமா, நீங்க கத்தலாம், குதிக்கலாம். ஒருவேளை நடந்த கல்யாணம் செல்லாதுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சவடாலாம் நான் கேட்குறேன். சரி சரி, நல்லா இருங்கன்னு அவர் வேண்டா வெறுப்பா நம்மளை வாழ்த்திடுறாரு. எப்படி பிளான்? கரெக்டா இருக்கு. சரி, உங்க வீட்டுக்கு வாட்ச்மேன் உண்டா? உண்டு. ஆனா அவன் தங்கச்சிக்கு கல்யாணம்னு லீவ்ல ஊருக்கு போயிருக்கான். அடுத்த மாசம் 5ஆம் தேதிக்கு மேலதான் வருவான். வெரி குட். அப்போ 30ஆம் தேதி உங்க வீட்டுக்கு காவல் யாருமே இல்ல. நான் எதுவும் இருக்கா? இல்ல. உங்க வீட்டுல யார் யார் இருக்காங்க? நான், எங்க அப்பா, எங்க அம்மா. வேலைக்காரங்க உண்டு. ஆனா யாரும் ராத்திரி வீட்டுல தங்க மாட்டாங்க. உனக்கு தனி ரூம் தானே, தனியா தானே படுத்துப்ப? ஆமா, பிரச்சனையே இல்லை. சுலபமா நீ புறப்பட்டு வரலாம். நான் எங்க அப்பாவுக்கு லெட்டர் மாதிரி ஏதாவது எழுதி வைக்கணுமா வேணாமா? அதெல்லாம் வேணாம். ஒரே ஒரு நாள் தானே நாம காணாம போகிறோம். தவிக்கட்டும், தேடட்டும், போலீஸ்ல வேணும்னாலும் சொல்லட்டும். 2ஆம் தேதி காலையில தம்பதியா வந்து நின்று அசத்திடலாம் சிந்து. அவன் கழுத்தை கட்டி கொண்ட சிந்துஜா, எனக்கு இப்பவே த்ரில்லிங்கா இருக்கு பார்த்தி என்றாள். நடுக்கம் குறையறதுக்கு ஒரு சீன வைத்தியம் இருக்கு. என்ன அது? 2 நிமிஷத்துக்கு விடாம முத்தம் கொடுத்தா சரியா போயிடுமா என்று அவள் இதழ்களை நோக்கி குனிந்தான். அத்தியாயம் 6. ஒரே தீக்குச்சியின் ஜுவாலையில் 4 பேரும் சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டது 28ஆம் தேதி இரவு 8 மணிக்கு. கிரண் சிந்தனை வயப்பட்டிருந்தான். கிஷோர் அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். அலெக்ஸ் தன் கிளாஸில் ஐஸ் கியூப்ஸ் எடுத்து போட்டுக்கொண்டான். ராவ் தன் சிகரெட்டின் சாம்பலை தட்டிவிட்டு மீண்டும் இழுத்தான். பிளான் என்ன கிரண் என்றான் கிஷோர். பொறுப்பை எங்ககிட்ட விட்டாச்சு இல்லையா? நடக்கும். வழிமுறைகளை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. 30ஆம் தேதி ராத்திரி அந்த லாக்கரை கொள்ளையடிக்கிறோம். 20 லட்சம் அந்த ஃபார்முலா பேப்பர்ஸோட மெட்ராஸ் போயிடுறோம். ஒரு வாரம் கழிச்சு நீங்களே நேர்ல மெட்ராஸ் வந்து அந்த பேப்பர்ஸை எங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிக்கிறீங்க. சரியா? சரிதான். ஒரு யோசனை. என்ன? ஏற்கனவே நீங்க கம்பெனில பெரிய தொகை ஊழல் பண்ணியிருக்கீங்க. இந்த சந்தர்ப்பத்துல கம்பெனில இப்படி ஒரு கொள்ளை நடந்தா ஜேஆர்கேக்கு இயல்பா முதல் சந்தேகம் உங்க மேலதான் விழும். அதுக்கு என்ன செய்ய போறீங்க? இதை நான் ஏற்கனவே யோசிச்சுட்டேன். அவர் நிச்சயம் என்ன சந்தேகப்படுவாரு, போலீஸ்லயும் சொல்வாரு.
ஆனால் சம்பவம் நடந்த சமயம் நான் ஊட்டியிலேயே இல்லைன்னு ஸ்தாபிச்சிடுவேன். என்னை இந்த கொள்ளையில் சம்பந்தப்படுத்துகிற மாதிரி போலீஸுக்கு எந்த தடயமும் கிடைக்க போகிறதில்ல. அதை எப்படி அலிபி கிரியேட் பண்ணுவீங்க? அதிர்ஷ்டம் என் பக்கம் இருக்கு. என் ஆஃபீஸில் ஒரு டைப்பிஸ்ட் தாரான்னு பேரு, அட்டகாசமாக இருப்பா. அவளை நான் ரொம்ப நாளாக டாவடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவள் குன்னூரில் ஒரு வீட்டை வாடகைக்கு பிடிச்சு தன் தோழி ஒருத்தியோட தங்கியிருக்கா. அந்த தோழி இப்போ ஊரில் இல்லை. அவள் திரும்பி வர்றதுக்கு 1 வாரம் ஆகும். இந்த 1 வாரமும் தாரா அங்கே அவள் வீட்டில் தனியாக தான் இருப்பா. சரி, அதனால தாராவை நான் என் வலையில விழ வச்சுட்டேன். அவளை என் குவார்ட்டர்ஸுக்கு வர சொல்லி நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னேன். அவள் நம்பிட்டா. அவளுக்கும் உள் மனசுல அப்படி ஒரு ஆசை இருந்ததாம். எப்படி சொல்றதுன்னு புரியாம தவிச்சாலாம். அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா வாக்கு கொடுத்துட்டேன். ஊர்ல நிச்சயம் பண்ணின மாப்பிள்ளைய உதறிட்டு என்ன கல்யாணம் செய்துக்க அவளும் சம்மதிச்சுட்டா. வர 30ஆம் தேதி அவளுக்கு பர்த்டே. அன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு உன் வீட்டுக்கு வருவேன். எனக்காக நீ விருந்து ஏற்பாடு செய்யணும். சாப்பிட்டுட்டு அங்கேயே தங்கிட்டு காலையில தான் நான் ஊட்டிக்கு வருவேன்னு சொன்னேன். அவ சம்மதிச்சுட்டா. அதனால இங்கே கொள்ளை நடக்கிறப்ப நான் அங்கே அவ மடியில் படுத்து கொஞ்சிக்கிட்டு இருப்பேன். மறுநாள் காலையில தான் ஊட்டிக்கே வருவேன். போலீஸ் என்ன சந்தேகப்பட்டு விசாரிச்சா தாரா சாட்சி சொல்வா. ரொம்ப யோசிச்சு தான் திட்டம் போட்டிருக்கீங்க. சரி, இந்த கொள்ளையை விடுங்க. நீங்க செஞ்ச ஊழலுக்காக ஜேஆர்கே போலீஸ்ல புகார் கொடுத்தா? கொடுக்க மாட்டார். கொடுத்தாலும் வாபஸ் வாங்க வச்சிடுவேன். அதுக்கு தான் என் கையில மந்திரக்கோள் இருக்கே. மந்திரக்கோளா? அந்த ஃபார்முலா பேப்பர்ஸை தான் சொல்றேன். அதை வச்சுக்கிட்டு எத்தனை விதமா ஆட்டி வைக்க போறேன் தெரியுமா? சரி, உங்க திட்டம் என்னன்னு நான் கேட்கல. அதுக்கு என்ன வசதிகள் வேணும் அதை சொல்லுங்க. 3 பேர்ல 2 பேர்கிட்ட ரிவால்வர் இருக்கு. இன்னொருத்தருக்கும் ஒரு துப்பாக்கி இருந்தா பரவாயில்ல. இந்த திட்டத்துல துப்பாக்கி உண்டா? அவசியப்படலாம். எப்போ என்ன திருப்பம் நடக்கும்னு சொல்ல முடியாது. சரி, என்கிட்ட ஒரு லைசன்ஸ்டு பிஸ்டல் இருக்கு, அதை தர்றேன். அதை நீங்க கையோட எடுத்துக்கிட்டு போயிடுங்க. மெட்ராஸ்ல ஃபார்முலா பேப்பர்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிறப்போ அதையும் சேர்த்து வாங்கிக்கிறேன். அப்புறம் ஒரு கார் வேணும். என்கிட்ட கார் இல்ல, வாடகைக்கு எடுத்தா சிக்கல் வரும். நோ ப்ராப்ளம். 29ஆம் தேதி எங்களில் ஒருத்தர் கோயம்புத்தூர் போய் அங்கேருந்து வாடகைக்கு ஒரு காரை எடுத்துக்கிட்டு வந்துடுறோம். டிரைவர் இல்லாமல் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த வண்டிக்கு வேறு நம்பர் பிளேட் தயார் பண்ணி பொருத்திடுறோம். வெரி குட். வேறு என்ன வேணும்? போதும். கம்பெனி ஆஃபீஸுக்குள்ளே எப்படி நுழைய போகிறீங்க? சேஃப்டி ரூமுக்குள்ளே எப்படி நுழைய போகிறீங்க? அந்த லாக்கரை எப்படி உடைக்க போகிறீங்கன்னு சொல்லக்கூடாதா? கிரண் சிரித்தான். சாரி சார், இதெல்லாம் தொழில் ரகசியம். காரியம் எப்படியோ நடக்கும். மறுநாள் நியூஸ் பேப்பரில் செய்தி வரும். போதுமா என்றான். அத்தியாயம் 7. மணி 8 ஆகுது. இன்னும் என்ன தூக்கம்? எந்திரி சிந்துஜா. போர்வைக்குள் பதுங்கி இருந்தவளை அசக்கி எழுப்பினாள் அம்மா வனஜா. குட் மார்னிங் மம்மி என்று எழுந்தவள் அதே வேகத்தில் அம்மாவை கட்டிக்கொண்டு கன்னத்தில் முத்தமிட்டாள். ஏய், என்னடி இது? நாட்டில் அவனவன் நான் ஒரு தடவை முத்தம் கொடுக்க மாட்டேனான்னு ஏக்கமா அலையிறான். உனக்கு கசக்குதா மம்மி என்றவள் மம்மியை உற்று பார்த்தாள். அதிகாலையிலேயே எத்தனை வெடவெட குளிரிலும் எழுந்து ஏதோ தலை போகிற காரியம் போல குளித்து பட்டு சேலை கட்டி மங்களகரமாக அலங்கரித்து கொண்டு கோயில் சாமி போல நகைகள் மாட்டி அம்மா ஒரு நடமாடும் தேர். மம்மி, எப்படி எப்பவும் ஃப்ரெஷ்ஷா இருக்க? எப்படி எப்பவும் சிரிச்ச முகமா இருக்க? உனக்கு கோபம் வந்து நான் பார்த்ததே இல்லையே. அது எப்படி? அதுக்கு ஏதாவது லேகியம் இருக்கா? மண்டு, மனசு நிறைவா இருந்தா முகம் பளிச்சுன்னு இருக்கும். உன் மனசு நிறைவா இருக்கா? பின்ன இல்லையா? எனக்கு என்னடி குறைச்சல்? கோயம்புத்தூர்ல ஒரு சாதாரண குடும்பத்துல தான் பிறந்தேன். உங்க அப்பாவை கட்டிக்கிட்டேன். உங்க அப்பா எனக்கு கிடைச்ச வரம் சிந்து. இப்படி ஒரு புருஷன் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. முன்னேறணும் முன்னேறணும்னு சதா ஒரே சிந்தனை தான். அதே மாதிரி முன்னேறி காட்டினாரு. அதே சமயம் குடும்பத்தை ஒதுக்குறதே இல்லை. என் மேல அப்படி அன்பை கொட்டுவாரு. அன்பான புருஷன், அன்பான பொண்ணு, அனுபவிக்க ஏராளமா சொத்து. இன்னும் வேற என்னடி வேணும் ஒரு பெண்ணுக்கு? சிந்துஜா தனக்குள் யோசித்து கொண்டாள். பார்த்திபா, நீ எப்படி? என் அப்பாவை போல நீயும் ஒரு நல்ல கணவனாகத்தான் இருக்கப் போகிறாய். மாமனார் தயவில் இல்லாமல் சுயமாக உழைத்து முன்னேற வேண்டும் என்று அடிக்கடி சொல்வாய். என் மேல் அன்பை பொழிகிறாய். நானும் என் அம்மாவைப் போல ஒரு அதிர்ஷ்டக்காரிதான். அம்மா கட்டிலுக்கு அருகில் களைந்து கிடந்த புத்தகங்களை சரியாக அடுக்கிவிட்டு சுவரில் இருந்த கேலண்டரில் தேதி கிழித்தாள். 29 கிளிபட 30 தெரிந்தது. சிந்துஜாவிற்கு நினைவு வந்தது. இன்றுதான் இரவு பார்த்திபன் வரப்போகிறான். இந்த அன்பு அம்மாவுக்கும் அன்பு அப்பாவுக்கும் கூட தெரியாமல் நான் அவனுடன் போகப் போகிறேன். அதிர்ச்சி அடைவார்கள், தேடுவார்கள். ஒரே ஒரு நாள் தவிக்க விட்டுவிட்டு வந்து நிற்கப் போகிறோம். அன்பு அம்மாவே, அப்போது முதலாக உன் முகத்தில் கோபத்தை பார்க்க போகிறேனா? வேண்டாமே. என் அம்மாவின் முகத்தில் என்றைக்குமே புன்னகை மட்டுமே பார்க்க வேண்டும். அதனால் அம்மாவிடம் மட்டும் திட்டத்தை சொல்லிவிட்டால் என்ன? சிந்துஜா நைட்டியோடு பாத்ரூம் சென்று பல் விளக்கி விட்டு வர அம்மா கையில் ஆவி பறக்கும் காப்பியோடு தயாராக இருந்தாள். அம்மா, இப்படி உட்காரேன், உன் கூட பேசணும். வனஜா தன் மகள் அருகில் அமர்ந்தாள். அவள் கூந்தலை கோதி, என்னடா என்றாள். உனக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச நபர் யாருமா என்றாள் சிந்துஜா. ஏன்? அட சொல்லேன்.
சொன்னா நீ கிண்டல் பண்ணுவ சிந்து. அதெல்லாம் கிண்டல் பண்ண மாட்டேன், சொல்லு. எனக்கு உலகத்திலே ரொம்ப ரொம்ப பிடிச்ச நபர் உங்க அப்பா தான் சிந்து. இன்னும் 6 ஜென்மத்திலையும் அவர் தான் எனக்கு புருஷனா வரணும்னு நான் சாமியை வேண்டிக்கிட்டு இருக்கேன். போம்மா, அப்போ என்ன பிடிக்காதா? அப்படி சொன்னேனா? முதல்ல அப்பா, அதுக்கப்புறம் நீ. சிந்துஜா தன் அம்மாவின் காதோரமாக தெரிந்த ஒரு நரைமுடியை பிடுங்கி எடுத்து, வெள்ளை முடி வந்தாச்சு, இந்த வயசுல உனக்கு லவ்வா மம்மி? சரி விடு, நான் சந்தோஷமா இருந்தா உனக்கு சந்தோஷம் தானே மம்மி என்றாள். என்ன கேள்வி இது? நிச்சயமா. சிந்துஜா தன் உள்ளங்கையை காட்டினாள். மம்மி, இப்போ நான் சொல்ல போற விஷயத்த அப்பா மேல ஆணையா யார்கிட்டையும் நீ சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. என்னடி சொல்ற நீ? பதறினாள் வனஜா. சத்தியம் பண்ணேன், சொல்றேன். சரி என்று அவள் கைமேல் தன் கையை வைத்தாள். இப்ப குறுக்க எதுவும் பேசாம நான் சொல்றதெல்லாம் கேட்டுக்கோ. அப்புறமா பேசு. நான் பார்த்திபன்னு ஒருத்தரை லவ் பண்றேம்மா. நீ நம்ம அப்பா மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கியோ அதை விட 2 பங்கு அதிகமானு வச்சுக்கோ. சிந்து, உங்க அப்பா அந்த பாம்பே மாப்பிள்ளைக்கு உன்னை கட்டி கொடுக்கறதுல ரொம்ப தீவிரமா இருக்காருன்னு உனக்கு தெரியும்ல? தெரியுமா. அதனாலதான் இன்னைக்கு ராத்திரி நானும் அவரும் இங்க இருந்து ஓடி போய் நாளை காலையில மருதமலையில கல்யாணம் பண்ணிக்க போறோம் என்று துவங்கி தங்கள் திட்டம் அனைத்தையும் சொல்லி முடித்தாள் சிந்துஜா. அதிர்ந்து போய் அமர்ந்திருந்தாள் வனஜா. அம்மா, என் மனசுக்கு பிடிச்சவரை என் வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? சொல்லுமா. அப்பா ஸ்டேட்டஸ் பாக்குறவரு, நிச்சயமா சம்மதிக்க மாட்டாரு. அதனாலதான் இந்த திட்டம். உன்கிட்ட என்னமோ எனக்கு மறைக்க வேணாம்னு தோணுச்சு. ப்ளீஸ்மா, நீ கண்டுக்காத. கல்யாணம் முடிஞ்சு நாங்க வந்து நிக்கிற வரைக்கும் அப்பா கிட்ட சொல்லிடாத. அப்போ குதிக்க போற அப்பாவை சமாதானப்படுத்த வேண்டியது உன்னோட பொறுப்பு தான். ஓகே? என்ன சொல்வதென்று புரியாமல் தவித்தாள் வனஜா. எனக்கு என்னமோ பயமா இருக்குமா என்றாள். இத பாரு, சத்தியம் பண்ணியிருக்க, அதை மீறக்கூடாது. அது சரி, அந்த பையன் எப்படி? உனக்கு உன் பொண்ணு மேல நம்பிக்கை இருக்குல்ல? அவ தப்பா எந்த முடிவும் எடுக்க மாட்டான்னு நம்பிக்கை இருக்குல்ல? கவலைப்படாத. உனக்கு அப்பா எப்படியோ எனக்கு பார்த்திபன் அப்படி. ஜென்டில்மேன். சிந்துஜா, இப்படி ரகசியமா ஓடி போகணுமா? சின்ன வயசுல இருந்தே உன்னை கண்டிச்சு பழக்கம் இல்ல. தோளுக்கு மேல வளர்ந்துட்ட. உன்னை குரல் உயர்த்தி கேள்வி கேட்க கூட தயக்கமா இருக்கு. அப்பா கிட்ட நான் வேணும்னா உன் காதலை பத்தி பேசுறேனே. ஐயோ மம்மி, ப்ளீஸ் வேணாம். எல்லா காரியமும் கெட்டுடும். ப்ளீஸ் மம்மி என்று தன் அம்மாவின் தாடையை பற்றி கொண்டு கெஞ்ச துவங்கினாள் சிந்துஜா. அத்தியாயம் 8. 30ஆம் தேதி இரவு மணி 9:30. தன் குவார்ட்டர்ஸில் குளித்து சலவை உடை உடுத்தி கொண்ட கிஷோர் சென்ட் பீச்சி கொண்டான். மேஜை டிராயரில் வைத்திருந்த நேற்று வாங்கிய மோதிரத்தை வெல்வெட் பெட்டி திறந்து ஒரு முறை பார்த்து கொண்டான். மோதிரத்தில் கே என்று இனிஷியல் இருந்தது. மோதிர பெட்டியை பேண்ட் பாக்கெட்டுக்குள் வைத்து கொண்டான். ஜெர்கின் அணிந்து தலைக்கு பீக் பொருத்தின தொப்பி அணிந்தான். ஒலித்த போனை எடுத்தான். ஹலோ, கிஷோர் ஹியர். கிரண் பேசுறேன். இன்னும் 1.5 மணி நேரம் கழிச்சு லாட்ஜ் ரூமை காலி செஞ்சுட்டு நாங்கள் ஏற்பாடு செஞ்ச காரில் புறப்பட்டு எங்கள் திட்டத்தை ஆரம்பிக்கிறோம். ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு ராத்திரி நான் உனக்கு ஃபோன் செய்கிறேன். நீங்கள் இன்னும் புறப்படலையா? இதோ புறப்பட்டுக்கிட்டே இருக்கேன். ஃபோனை வைத்த கிஷோர் குவார்ட்டர்ஸை பூட்டிவிட்டு தன் பைக்கை ஸ்டார்ட் செய்தான். தடதடவென்று புறப்பட்டு மலைப்பாதையில் குன்னூரை நோக்கி இறங்க துவங்கினான். குன்னூர் வந்து தாராவின் தனி வீட்டின் வாசலில் பைக்கை நிறுத்திவிட்டு வந்து அழைப்பு மணியை ஒலித்தான். கதவை திறந்த தாரா பச்சை நிற சேலையில் இருந்தாள். முகத்தில் மலர்ச்சி, உதட்டில் புன்னகை ததும்பியது. உள்ளே வந்த கிஷோர் மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே என்று அவள் கையை பற்றி குலுக்கினான். அதான் காலையில் ஆஃபீஸுக்கு ஃபோன் செஞ்சு வாழ்த்து சொன்னீங்களே கிஷோர். அது ஃபோனில் சொன்னது, உப்பு சப்பில்லாதது. இப்போ நேரில் உப்பு சப்போட சொல்ல வேணாமா? என் டார்லிங்குக்கு பர்த்டே வாழ்த்தை விட பர்த்டே முத்தம் முக்கியம் இல்லையா? அவளின் கையை பற்றி தன் பால் இழுத்து கன்னத்தை நெருங்க சிலிர்த்து சினுங்கி விலக முயன்று தோற்று போனாள். உட்காருங்க கிஷோர். சத்தியமா சொல்றேன், என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதெல்லாம் கனவு மாதிரி இருக்கு. ஏன்? நீங்க நம்ம கம்பெனியோட மேனேஜர், நான் ஒரு சாதாரண டைப்பிஸ்ட், நடுத்தர வர்க்கம். எனக்கு உங்களை பார்க்குறப்ப எல்லாம் உங்க கம்பீரத்துக்கும் மிடுக்குக்கும் ஸ்டைலுக்கும் திறமைக்கும் பொருத்தமா ஒரு பொண்டாட்டியா வர யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோன்னு நினைச்சுக்குவேன். சோஃபாவில் அமர்ந்து கொண்ட கிஷோர் அவள் கையை பிடித்து தன் அருகில் அமர வைத்து, அந்த அதிர்ஷ்டக்கார பொண்டாட்டி நீதான்னு நினைக்கவே இல்லையா என்றான். அட மடப்பெண்ணே, யாருக்கு வேண்டும் உன் காதல்? எனக்கு தேவை உன் பட்டுடல். உன் இளமை தேரில் ஒரே ஒரு பயணம். அதற்காக எத்தனையோ விதமாக உன்னை வலையில் விழ வைக்க முயற்சித்தேன். நீ மாட்டவில்லை. நான் உன்னை காதலிப்பதாக சொன்னதும் லொடக்கென்று விழுந்து விட்டாய். நீங்க என்ன அன்னைக்கு குவார்ட்டர்ஸுக்கு முக்கியமான விஷயமா பேசணும்னு சொல்லி வர சொன்னப்போ நீங்க இப்படி சொல்ல போறீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை கிஷோர். நீங்க என்ன காதலிக்கிறதா சொன்னதும் எனக்கு மூச்சே ஒரு செகண்ட் நின்றுடுச்சு. எவ்வளவு சந்தோஷப்பட்டேன்னு சொன்னா புரியாது. என்ன சாப்பிட்றீங்க? உன்ன சி, உங்களுக்காக நான் விதவிதமா சமைச்சு வச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாமே. சரி, கொஞ்சம் தள்ளி உட்காரேன். தள்ளி உட்கார்ந்ததும் அவள் மடியில் படுத்து கால்களை நீட்டிக்கொண்ட கிஷோர்
அவளின் ஒரு கன்னத்தை மெதுவாக வருட ஆரம்பித்தான். அவள் அவசரமாக எழுந்து கொண்டாள். ஏன், என்னாச்சு தாரா? சும்மா பேசிக்கிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு விஷம பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஏன், உரிமை இல்லையா எனக்கு? தாலி கட்டினப்புறம்தான் உரிமை வரும். மோதிரம் போட்டா கூட வரும் தாரா என்ற கிஷோர் அந்த வெல்வெட் பெட்டி எடுத்து திறந்து மோதிரத்தை எடுத்தான். உன் பர்த்டேக்கு என்னோட சின்ன அன்பளிப்பு. இந்த மோதிரத்தை எப்பவும் நீ உன் வரல விட்டு கலட்டவே கூடாது என்று அவளது மோதிர விரலில் அவனை மாட்டிவிட்டான். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலிங்க என்று கண் கலங்கினாள் தாரா. மண்டு, மாட்டுக்கு எதுக்கு தீனி போடுகிறார்கள்? பாவமே என்றா? நன்கு அது சாப்பிட்டால்தான் நிறைய கறக்கும் என்றுதானே. இது போன்ற சில்லறை செலவுகள் எதற்காக செய்கிறேன்? அப்போதுதான் மிக மிக உண்மையாக ஒத்துழைப்பு தருவாய். சில நிமிடங்கள் கழித்து நீ தரப்போகிற கட்டில் சுகத்திற்கு அட்வான்ஸாக தரப்படும் கூலி இது மை டியர் மரமண்டை. மோதிரம் போட்டாச்சு, இதுவும் ஒரு வகையில கல்யாணம் மாதிரி தானே. வா தாரா, வந்து பக்கத்துல உட்காரு. உன்னை நினைச்சு எத்தனையோ ராத்திரிகள்ல நான் தூங்கினதே இல்ல. இன்னைக்கு ராத்திரியும் நான் தூங்க போறதே இல்ல. கனவுல கண்டதையெல்லாம் நனவாக்கி பார்க்க வேணாமா? கண்ணடித்தான். தலையசைத்தாள். ஒரு எல்லையோட தான் நாம பழகணும் கிஷோர். சரி, வந்து அந்த எல்லை எது வரைக்கும்னாவது காமி. சமையல் சூடா இருக்கு கிஷோர். சூடாரி சாப்பிட்டா டேஸ்டே இருக்காது. முதல்ல சாப்பிடலாமே. அதைத்தான் நானும் சொல்றேன். சூடா இருக்கிறப்பவே சாப்பிடலாமே என்று நாக்கால் தன் கீழுதட்டை துடைத்து கொண்டான். எல்லாத்துக்கும் 2 அர்த்தத்துல பேசணுமா? இருங்க வர்றேன். தாரா சென்று தான் சமைத்த வெஜிடபிள் பிரியாணி, நூடுல்ஸ், காய்கறிகள் என்று எல்லாவற்றையும் எடுத்து வந்து அவனுக்கு முன்னால் இருந்த டீப்பாய் மேல் பரப்பினாள். ஒரு பீங்கான் கப்பில் சூப் எடுத்து வந்து கொடுத்தாள். முதல்ல சூப் என்றாள். கிஷோர் அவளை பருகியபடி சூப்பை பருகினான். அத்தியாயம் 9. இரவு மணி 11:30. ஹோட்டல் ரிசப்ஷன் லெட்ஜரில் தாமோதரன் என்று கையெழுத்திட்டான் கிரண். நகர்ந்தான். ரூம் பாய் சூட்கேஸ்களை எடுத்து வந்து தயாராக வாசலில் நின்ற கிரே நிற அம்பாசிடர் காரில் வைத்தான். டிரைவிங் சீட்டில் அமர்ந்தான் அலெக்ஸ். கிரண் வந்ததும் ராவ் பான்பராக் பாக்கெட்டில் பாதியை அவன் கையில் கொட்டினான். இருவரும் ஏறிக்கொண்டதும் கார் புறப்பட்டது. சாலைகள் ஈரமாக இருந்தன. எல்லோரையும் நனைத்துவிட்டு மேற்கொண்டு ஆள் தேடியது பனி. காரின் முன் கண்ணாடிக்கு வைப்பரின் டான்ஸ் தேவைப்பட்டது. கார் ஓடிக்கொண்டிருந்தது. 3 பேரின் பேண்ட் பாக்கெட்டுகளிலும் ரிவால்வர் இருந்தது. மற்றொரு பாக்கெட்டில் கிளவுஸ் இருந்தது. தயாராய் கருப்பு துணியால் தைத்த முகமூடிகள் பனியனுக்குள் பதுங்கி இருந்தன. நாமே நேரடியா போய் அந்த லாக்கரை கொள்ளையடிக்க போறோம்னு கிஷோர் நினைச்சுக்கிட்டு இருக்கான் என்று அலெக்ஸ் சிரித்தான். சிரிக்கிறது இருக்கட்டும், பிளான்ல ஒரு இடத்துல கூட தப்பு வரக்கூடாது அலெக்ஸ் என்றான் ராவ். ஊட்டி நகரத்தின் சந்தடிகள் கரைந்ததுமே முழுக்க இருட்டை பூசிக்கொண்டிருந்த அந்த மேட்டு பகுதியில் தனிமரம் போல சோகையான வெளிச்சத்துடன் நின்று கொண்டிருந்தது அந்த பங்களா. அதான் ஜேஆர்கேயோட பங்களா என்றான் கிரண். கார் எங்கேயே ஓரமா நிறுத்திக்கலாம். நிறுத்தப்பட்டது. இறங்கி கொண்டார்கள். முக்கிய சாலையிலிருந்து அந்த மேட்டு பங்களாவிற்கு பிரத்யேகமாக ஒரு தனி சாலை வளைந்து சென்றது. அதன் 3வது பாம்பு வளைவில் பங்களா இருந்தது. வானத்தில் ஒரு முறை மின்னல் வெட்டியதில் அந்த பகுதியின் மரங்கள் பளீரிட்டு மீண்டும் இருட்டுக்குள் பதுங்கின. சில்வண்டுகள் ரசிப்பதற்கு ஆள் இல்லை என்பதற்கெல்லாம் கவலைப்படாமல் தம் கச்சேரியை தொடர்ந்து கொண்டிருந்தன. மூவரும் அழுத்தமாக பாதம் பதித்து அந்த தனிச்சாலையில் ஏறி வந்து பங்களாவின் முகப்பை அடைந்தார்கள். அங்கிருந்து தலை குனிந்து மெயின் சாலையில் நிற்கிற அவர்களின் காரை பார்க்க முடிந்தது. மற்றொரு இருட்டு தீவு. பங்களாவின் காம்பவுண்ட் கருங்கற்களால் அமைக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து போல முள்முடிக்கு பதிலாக கிளாஸ் முடி தரித்திருந்தது. இரும்பு கேட்டுகள் 2 நடுமத்தியில் இணைக்கப்பட்டு சங்கிலி கோர்த்து பூட்டு உள்புறமாக தொங்கியது. கேட்டில் கை வைத்ததும் சில்லென்று உரைத்தது. நாய் இருக்குமா கிரண்? நாய் கிடையாது, தெரியும். வாட்ச்மேன்? அவனும் இல்ல, லீவு. அப்போ வீட்டுல 3 பேர் தானா? ஆமா, அதிகமா பேசாத, சத்தம் பண்ணாம ஏறி குதி. கேட்டில் வாகாக கால் வைத்து ஏறி மறுபக்கம் இறங்க வசதி இருந்தது. இறங்கினார்கள். பங்களாவின் பிரதான வாசல் நோக்கி சொந்த வீடு போல சுதந்திரமாக நடந்தார்கள். போர்டிகோவில் கார் நின்றது. ஃபோர்டு கார். பனி அதன் மண்டையை வரி வரியாக அள வைத்து கொண்டிருந்தது. தொட்டிகள், செடிகள், நாளை காலை புஷ்பிக்க தயாராய் மொட்டுகள். போர்டிகோ முனை தூண்களை தழுவிய கொடிகள். அகலமான தேக்கு மர கதவு. கதவில் உள்ளிருந்து பார்ப்பதற்கு பீப் ஹோல் வசதி இருந்தது. கிரண் மற்றவர்களை பார்த்து தலையசைத்தான். உடனே அவர்கள் செயல்பட 1, 2, 3. இப்போது மூவரும் முகமூடி அணிந்திருந்தார்கள். மூச்சு விட மூக்கருகில் துவாரம். பார்ப்பதற்கு கண்கள் பகுதியில் ஓட்டைகள். மற்ற எல்லா இடங்களிலும் கருப்பு துணி. கைகளில் கிளவுஸ் அணிந்திருந்தார்கள். மூவரும் ரிவால்வர் ஏந்தியிருந்தார்கள். கிரண் அழைப்பு மணியின் பித்தானை அழுத்தினான். உள்ளே அது 20 வினாடிகளுக்கு ஒரு தொடர் சங்கீதத்தை சிந்தியது. உள்ளே விளக்கறிந்தது. காத்திருந்தார்கள். கதவை நோக்கி யாரோ நடந்து வருவது காலடி ஓசைகளால் உணர முடிந்தது. காத்திருந்தார்கள்.
போர்டிகோவில் இருந்த விளக்கு சட்டென்று எரிந்தது. விலகி நின்று கொண்டார்கள். பீப்ஹோல் வழியாக பார்த்தால் தெரிய முடியாத தூரத்திற்கு விலகி, ஆனால் கதவுக்கு மிக அருகில் அவர்கள் இருந்தார்கள். யாரது? ஜேஆர்கேயின் கம்பீர குரல். எதுவும் பேசாமல் கிரண் மீண்டும் அழைப்பு மணியை அழுத்த, மீண்டும் ஒரு சங்கீத அலை. யாரதுன்னு கேட்கிறேனில்ல? கேள்வி கேட்டபடி கதவை ஜேஆர்கே சற்றுதான் திறந்தார். அந்த சற்றுக்குள் தன் ஷூக்காலை நுழைத்த கிரண் கதவை தள்ளின வேகத்தில் ஜேஆர்கே தடுமாறி உள்பக்கம் நகர, அடுத்த வினாடி மூவரும் உள்ளே இருந்தார்கள். கிரணின் துப்பாக்கியின் முனை ஜேஆர்கேயின் குரல் வலையை தொட்டு கொண்டிருந்தது. அவர் 2 கைகளையும் அனிச்சையாக தூக்கியபடி வெலவெலத்து நின்று கொண்டிருந்தார். என்ன என்ன இதெல்லாம்? நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? இரவு உடையில் இருந்த ஜேஆர்கே பதறினார். ஒரு நேரத்துல ஒரு கேள்விதான் கேட்கணும். போய் உட்காருங்க, விவரமா சொல்றோம். சப்தம் கேட்டு பதறி இதற்குள் அங்கே வந்து சேர்ந்திருந்த வனஜாவும் முகமூடிகளுடன் துப்பாக்கிகளுடன் நின்றிருந்த மூவரையும் பார்த்ததும் பேச்சு எதுவும் வராமல் அதிர்ந்து போய் நின்றாள். ராவ் கதவை சாத்தி போர்டிகோவின் விளக்கை அணைத்து விட்டு வந்தான். அலெக்ஸ், இப்படி வாங்கம்மா என்று வனஜாவை நெருங்கி துப்பாக்கி முனையில் அவளை நடத்தி மாடிப்படிகளின் துவக்கத்தில் இருந்த மரத்தூணில் சாய்த்து நிறுத்தி கைகளை பின்பக்கமாக வைத்து கயிறு எடுத்து கட்டினான். ஐயோ, என்ன செய்றீங்க என்றார் ஜேஆர்கே. ஷூ, சத்தம் போடக்கூடாது, இல்லன்னா இந்த துப்பாக்கி பெரிய சத்தமா போட்டுடும். அலெக்ஸ் ஒரு அகலமான பிளாஸ்திரி எடுத்து வனஜாவின் வாயில் ஒட்டினான். கிரண் ஜேஆர்கே அருகில் வந்து, உன்னோட செல்ல புத்திரி சிந்துஜாவை கொஞ்சம் பாசத்தோட கூப்பிடுறியா ஓல்டுமேன் என்றான். இல்லன்னா டும்மில்னு வெடிச்சு கூப்பிடுவேன். சிந்துஜா கத்தினார் ஜேஆர்கே வியர்வை வெள்ளத்தில். மாடியில் இருந்து ஓடி வந்த சிந்துஜா சூழ்நிலை பார்த்து பதறி இறங்கி வந்தாள். அவளை துப்பாக்கி முனையில் மாடிப்படிகள் புறப்படும் ஆரம்ப இடத்தில் இருந்த மற்றொரு மரத்தூணில் அவள் அம்மாவுக்கு அருகில் நிறுத்தி, அதே போல கைகளை பின்பக்கமாக வைத்து கட்டி வாயில் பிளாஸ்திரி ஒட்டினார்கள். உங்களுக்கு என்ன வேணும்? அவங்கள எதுவும் செய்யாதீங்க. தேங்க்ஸ், இந்த வார்த்தையைத்தான் நான் எதிர்பார்த்தேன். என்ன மேட்டர்னு இப்போ தெளிவா சொல்லிடுறோம் சார். கிரண் அவருக்கு எதிர் சோஃபாவில் அமர்ந்து கால் மேல் கால் போட்டு கொண்டான். வனஜாவும் சிந்துஜாவும் திகிலுடன் அவர்களை பார்த்தார்கள். ஒண்ணுமில்ல சார், உங்க ஆபீஸ்ல ஒரு சேஃப்டி ரூம் இருக்கு இல்லையா, அங்க இருக்கிற லாக்கரை நாங்க கொள்ளையடிக்கலாம்னு ஐடியா. ஆனா பாருங்க, நீங்க ஏகப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த ரூமுக்குள்ள நுழையிறதோ லாக்கரை உடைக்கிறதோ ரொம்ப கஷ்டம்னு புரிஞ்சுது. அப்புறம் யோசிச்சோம், எதுக்காக அனாவசியமா லாக்கரை போய் உடைக்கணும்? நேரா உங்க வீட்டுக்கே வந்து உங்களையே கையோட கூட்டிட்டு போயிட்டா நீங்களே அதுக்கான சாவிகளை போட்டு திறந்து அழகா லட்டு மாதிரி எடுத்து தந்துட மாட்டீங்களான்னு தோணுச்சு. எப்படி எங்க யோசனை? ஜேஆர்கே வழிகிற வியர்வையை துடைத்து கொண்டார். சார், நீங்க என்ன பண்றீங்க? சட்டை பேண்ட்டை மாட்டிக்கிட்டு உங்க கார்ல புறப்படுறீங்க. நானும் உங்க கூட வரேன். 2 பேருமா உங்க கம்பெனி ஆபீஸுக்கு போறோம். நீங்களே உங்க கையால லாக்கரை திறந்து நான் கேட்கறதெல்லாம் எடுத்து தரீங்க. என்ன? கம்பெனி லாக்கர்ல டாக்குமெண்ட்ஸ் தான் இருக்கும். வீட்டுல இங்க 1 லட்சம் பணம் வச்சிருக்கேன், அதை தர்றேன், வாங்கிட்டு போயிடுங்க. எங்களை என்ன எதுவும் தெரியாத பேக்குங்கன்னு நினைச்சிங்களா? லாக்கர்ல இன்னைக்கு 20 லட்சம் பணம் இருக்கு சார். இன்னைக்கு தேதி 30 இல்லையா? நாளைக்கு உங்க தொழிலாளர்களுக்கு எல்லாம் சம்பளம் போட வேணாமா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஒரு ஜோசியக்கார கிழவி சொன்னா. இப்ப அது முக்கியமா, இல்ல உங்க பொண்டாட்டி பொண்ணு இவங்களோட உயிர் முக்கியமா? நீங்க லாக்கர்ல இருந்து பணமும் அங்க இருக்கிற ஃபார்முலா பேப்பர்ஸும் எடுத்து என்கிட்ட கொடுத்ததும் உங்களை அங்கேயே விட்டுட்டு நான் போயிடுவேன். நான் ஒரு இடத்துல இருந்து இங்க வீட்டுக்கு ஃபோன் செஞ்சு பணம் கைக்கு வந்துடுச்சு நண்பர்களான்னு சொன்னதும் இவங்க 2 பேரும் இங்க இருந்து புறப்பட்டு வந்துடுவாங்க. இதுல ஏதாச்சும் வில்லங்க வேலை செய்ய நினைச்சா இவங்களோட 2 துப்பாக்கிகளுக்கும் வேலை வந்துடும். விடிஞ்சா நீங்க 2 பாட கட்டணும். எப்படி வசதி? வெளவெளத்து போன ஜேஆர்கே மெதுவாக சொன்னார். துப்பாக்கி முனையில நடக்கிற இந்த உத்தரவுக்கு கட்டுப்படுறதை தவிர எனக்கு வேற வழி இல்லை. தயவு செஞ்சு இவங்க 2 பேரையும் எதுவும் செஞ்சிடாதீங்க. நான் சட்டை பேண்ட் போட்டுக்கிட்டு வந்துடுறேன். ஜேஆர்கே தளர்ந்த நடையில் அருகில் இருந்த தன் அறைக்கு சென்றார். தன் அறைக்குள் வந்ததும் அவசரமாக அங்கிருக்கும் டெலிபோனை எடுக்க முதுகுக்கு பின்னால் சிரிப்பு சத்தம் கேட்டது. கிரண் சிரித்து கொண்டிருந்தான். குறுக்கு யோசனை வேணான்னு சொன்னேனே. ஜேஆர்கே அவன் எதிரிலேயே பேண்ட் சட்டை அணிந்து கொண்டு அவனோடு வெளியில் வந்ததும் கிரண் மற்றவர்களிடம் சொன்னான். ஃப்ரெண்ட்ஸ், நாம இவ்வளவு தூரம் எச்சரித்தோம். இவர் தன் ரூமுக்குள்ள போனதும் போலீஸுக்கு ஃபோன் செய்ய முயற்சி செஞ்சாரு. இதுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? நாம நிஜமாகவே சீரியஸ் ஆனவங்கன்னு உணர்த்தணும். கரெக்ட் என்ற கிரண் தன் துப்பாக்கியை நிமிர்த்தினான். அதன் மறுமுனை வனஜாவை குறிவைத்தது. சைலன்சர் பொருத்தினான். ஐயோ, பதறினார் ஜேஆர்கே. டுமில் என்ற சின்ன சத்தத்தோடு புறப்பட்ட தோட்டா வனஜாவின் மார்பில் கச்சிதமாக துளைத்து ரத்தத்தை பீச்சை வைத்து அவளை கத்தக்கூட அனுமதிக்காமல் உயிரை பெற்றுக்கொண்டது உடனடியாக. திகிலில் உறைந்து போன சிந்துஜாவின் விழிகள் விரிந்தன. திமிரினால் அலற முடியாமல் வாயில் பிளாஸ்திரி, முகத்தில் பீதி பரவியது. திகைத்து நின்ற ஜேஆர்கேயின் முதுகில் துப்பாக்கியை வைத்தான் கிரண்.
என்ன சார், நாங்க நிஜமாவே சுடுவோம்னு இப்ப புரிஞ்சுதா? உங்க பொண்டாட்டிக்காக அலறதுக்கு கூட அவகாசம் தர முடியாது. இதே மாதிரி உங்க மகளையும் நீங்க இழக்காம இருக்கணும்னா எந்த குறுக்கு புத்தியும் பயன்படுத்தாம என்னோட வாங்க, புரிஞ்சுதா? நடங்க. ஒரு நடைபிணமாக நடந்த ஜேஆர்கே கண்களில் நீர் வழிய தன் மனைவியின் பிணத்தை ஒரு முறை பார்த்து கொண்டார். தனது காரில் அவர் அமர அருகில் கிரண் அமர்ந்து கொண்டான். அந்த கார் புறப்பட்டதும் கதவு மீண்டும் சாத்தப்பட்டது. அத்தியாயம் 10. போலீஸ் ஸ்டேஷனுக்குள் பதட்டமாக ஓடி வந்தான் பார்த்திபன். அவன் சட்டை முழுக்க வியர்வையில் நனைந்திருந்தது. சப் இன்ஸ்பெக்டர் தங்கராஜ் அவனுக்கு அறிமுகம் என்பதால், ஹலோ பார்த்திபன், ஏன் இப்படி பதறிக்கிட்டு வரீங்க? என்ன விஷயம்? முதல்ல உட்காருங்க என்றார். அமர்ந்த பார்த்திபனுக்கு மூச்சிரைத்தது. பேச்சு வரவில்லை. ஜாடையால் தண்ணீர் கேட்டான். கொடுக்கப்பட்டதும் குடித்து, சார், தொழிலதிபர் ஜேஆர்கே வீட்டில் அவர் மனைவியை சுட்டு கொன்னுட்டாங்க என்றான். மை காட், யாரு? சொல்றேன் சார், நான் ஜேஆர்கேயோட பொண்ணு சிந்துஜாவை லவ் பண்றேன். இன்னைக்கு ராத்திரி நானும் சிந்துஜாவும் ரகசியமா வீட்டை விட்டு புறப்பட்டு மருதமலைக்கு போய் நாளை காலையில கல்யாணம் செய்துக்கிறதா பேசினோம். அவ வீட்டுக்கு 12 மணிக்கு வந்து சிக்னல் கொடுக்கறதா சொல்லியிருந்தேன். சரி, இப்போ கொஞ்சம் முன்னாடி நான் ஜேஆர்கே வீட்டுக்கு வந்தேன். கேட் ஏறி குதிச்சு அவளோட மாடி ரூமுக்கு நேர் கீழே வந்து நின்னேன். நான் டார்ச் அடிச்சு சிக்னல் காட்ட நினைச்சப்போ வீட்டுக்குள்ள பேச்சுக்குரல் கேட்டது. உடனே நான் பதுங்கி நின்று ஜன்னல் வழியா பார்த்தேன். உள்ளே சிந்துஜாவையும் அவ அம்மாவையும் கட்டி போட்டிருந்தாங்க. யாரு? 3 பேர் சார். 3 பேரும் முகமூடி மாட்டியிருந்தாங்க. 3 பேர் கையிலையும் துப்பாக்கி. ஜேஆர்கேயோட கம்பெனி ஆஃபீஸில் இருக்கிற சேஃப்டி லாக்கர்ல நாளைக்கு சம்பளம் போடுறதுக்காக வச்சிருக்கிற 20 லட்சத்தை அவர் மூலமாவே மிரட்டல் முனையில எடுத்து கொடுக்க சொல்லி கொள்ளையடிக்கிறது அவங்க திட்டம். ஜேஆர்கே உங்களுக்கு ஃபோன் செய்ய முயற்சி செஞ்சதை ஒருத்தன் பார்த்துட்டான். அதுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக துப்பாக்கியில சைலன்சர் பொருத்தி சத்தமே வராம சிந்துஜாவோட அம்மாவை சுட்டுட்டான். அவங்க உடனே செத்துட்டாங்க. 3 பேர்ல ஒருத்தன் துப்பாக்கி முனையில ஜேஆர்கேய அவரோட கார்ல ஏத்தி அவரோட அவனும் கம்பெனி ஆபீஸுக்கு புறப்பட்டு போயிருக்கான். மிச்சம் 2 பேரும் துப்பாக்கியோட சிந்துஜாவை குறி வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நேரா உங்ககிட்ட வந்துட்டேன். மீண்டும் தண்ணீர் குடித்தான் பார்த்திபன். தங்கராஜ் அவன் பதட்டமாக சொல்லி முடித்த செய்திகளை அவசரமாக வரிசைப்படுத்தி பார்த்தார். இது ஒரு சிக்கலான சவால். ஒரு பக்கம் மிரட்டல் முனையில நடக்க போகிற கொள்ளையை தவிர்க்கணும். அதே சமயம் ஜேஆர்கேக்கோ சிந்துஜாவிற்கோ எந்த சேதமும் இல்லாம பாத்துக்கணும். பார்த்திபன், அவங்களோட நிபந்தனை என்ன? ஜேஆர்கே லாக்கரை திறந்து பணம் எடுத்து கொடுக்கணும். இல்லைன்னா அவர் ஒய்ஃபை சுட்ட மாதிரி அவர் பொண்ணையும் சுட்டு கொன்னுடுவாங்க. புறப்படுங்க சார், சீக்கிரம். இருங்க, எங்க புறப்பட சொல்றீங்க? ஜேஆர்கே பங்களாவுக்கு. சிந்துஜாவை காப்பாற்ற வேணாமா? காப்பாற்றணும். ஆனா 2 பேர்கிட்டையும் துப்பாக்கி இருக்கிறதா சொன்னீங்களே, அதிரடியா எதுவும் செய்ய முடியாது பார்த்திபன். அவங்க அந்த பொண்ணை பணயமா வச்சு சுலபமா தப்பிச்சிடுவாங்க. ஜேஆர்கே கார்ல புறப்பட்டு எவ்வளவு நிமிஷம் இருக்கும்? பார்த்திபன் தன் வாட்சை பார்த்து கொண்டு, சரியா 12 நிமிஷம் ஆச்சு சார். அவரோட கார் புறப்பட்டதுமே நான் பைக்கில் புறப்பட்டு இங்கே வந்துட்டேன் என்றான். அவரோட கம்பெனி ஊட்டியிலிருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. மலைப்பாதையில், அதுவும் ராத்திரி நேரத்தில் 40 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே போக முடியாது. அதனால அவர் காரில் கம்பெனிக்கு போய் சேர குறைச்சலாம் 35 நிமிஷம் ஆகும். கரெக்டா? கரெக்டு சார். இப்போ அந்த கார் போய்கிட்டு தான் இருக்கும். சரி, அவங்க ஏற்பாடு எப்படி? கொள்ளையடிச்சதும் அதே காரில் மறுபடி ஜேஆர்கேயோட அவன் அந்த பங்களாவுக்கு திரும்பி வரப்போறானா? அதான் இல்லை, அங்கே போய் கொள்ளையடிச்சதும் ஜேஆர்கேயை விட்டுட்டு ஏதோ ஒரு இடத்துல இருந்து அவன் ஜேஆர்கே வீட்டுக்கு ஃபோன் செஞ்சு காரியம் சக்சஸ்ன்னு சொல்வானா. உடனே இங்கே இருக்கிற 2 பேரும் புறப்பட்டு போவாங்களாம். எதில் போவாங்க? சார், ஜேஆர்கே வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அம்பாசிடர் கார் அனாதையாக நிற்கிது. அநேகமாக அதில் தான் அவங்க வந்திருக்கணும். தங்கராஜ் தன் மோவாயால் 2 விரல்களை தட்டி யோசித்தார். சட்டென்று ஒலி பெற்று டெலிஃபோன் எடுத்தார். எண் அழுத்தி, ஹலோ, என்கொயரியா? நான் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் தங்கராஜ் பேசுகிறேன். எனக்கு ஒரு தகவல் வேணும் என்றார். சொல்லுங்க சார். கோத்தகிரி ரோட்ல அந்தேரின்னு ஒரு சின்ன ஊர் இருக்கு இல்லையா? அங்கே கூட சிந்துஜா சென்ட் இண்டஸ்ட்ரி இருக்குதே, அது ஊட்டி டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோலில் தான் வருதா? ஆமாம் சார். வெரி குட். அந்தேரியில் பப்ளிக் டெலிஃபோன் பூத் இருக்கா? 2 இருக்கு சார். அந்தேரி பஸ் ஸ்டாண்டில் ஒரு பப்ளிக் பூத் இருக்கு. அந்தேரியில் இருக்கிற பெட்ரோல் பங்க்ல ஒரு பப்ளிக் பூத் இருக்கு. சரி, அந்தேரிக்கும் ஊட்டிக்கும் நடுவில் வேற ஏதாவது பப்ளிக் டெலிஃபோன் பூத் இருக்கா? இல்லை சார், ஆனால் ப்ரைவேட் டெலிஃபோன்ஸ் நிறையா இருக்கு. தேங்க்யூ வெரி மச். அப்புறம் இன்னொரு ஹெல்ப் வேணும் எனக்கு. ஊட்டியில் இருக்கிற ஜேஆர்கே வீட்டு டெலிஃபோன் நம்பரை கொஞ்சம் கண்காணிக்கணும். ஒரு முக்கியமான லோக்கல் கால் ஒன்று அரை மணி நேரம் கழிச்சு வரும். அது எந்த ஃபோன் நம்பர்லேருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சு உடனே எனக்கு ஸ்டேஷனுக்கு ஃபோனில் சொல்ல முடியுமா? முடியும் சார், சொல்கிறோம். தேங்க்யூ. தங்கராஜ் சுறுசுறுப்பானார். என்ன செய்ய போறீங்க சார் என்றான் பார்த்திபன். இப்போ 3 விதமாக நாம் செயல்படலாம். முதல்ல இந்த கொள்ளையை நடக்க அனுமதிச்சே ஆகணும். கொள்ளை நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்த வாய்ப்பில்லை. ஏன்னா அந்தேரியில் போலீஸ் ஸ்டேஷன் இல்லை. நாம் உடனே புறப்பட்டாலும் ஜேஆர்கேயோட காரை பிடிக்க முடியாது. ஆனால் கொள்ளை நடந்ததும் அவன் ஃபோன் செய்கிறதா பிளான் இல்லையா? இந்த ராத்திரி நேரத்தில் பப்ளிக் ஃபோனை தவிர வேற எதையும் அவன் யூஸ் பண்ண மாட்டான்.
உடனே 4 பேரை அந்தேரிக்கு அனுப்புறேன். அங்க இருக்கிற 2 டெலிஃபோன் பூத்து பக்கத்துலயும் அவங்க மறைவா இருப்பாங்க. கொள்ளைக்காரன் 20 லட்சத்தை ஒரு பெட்டியில எடுத்துட்டு தான் வரணும். அப்படி வர்றவனை முதல்ல போன்ல பேச அனுமதிச்சிடணும். அவன் பேசி முடிச்சாதான் இங்க வீட்டுல இருக்கிற 2 பேரும் சிந்துஜாவை எதுவும் செய்யாம புறப்படுவாங்க. அவன் அங்க பேசி முடிச்சு பூத்தை விட்டு வெளியில வந்ததும் லபக்குன்னு பிடிச்சிட்டு அங்க இருந்து வயர்லெஸ்ல தகவல் தர சொல்றேன். இங்கே ஜேஆர்கே வீட்டுக்கு பக்கத்துல வயர்லெஸ் பொருத்தின ஜீப்ல அந்த காரை கண்காணிச்சுக்கிட்டு நாம காத்திருக்கலாம். இவங்க 2 பேரும் கார்ல ஏற வர்றப்ப பிடிச்சிடலாம், மடக்கிடலாம். எதுக்கும் சேஃப்டிக்கு அவன் எந்த நம்பர்ல இருந்து பேசுறான்னு ட்ரேஸ் பண்ண சொல்லி எக்ஸ்சேஞ்சுக்கும் சொல்லியாச்சு. ஓகே, இப்போ புயல் வேகத்துல செயல்பட்டாகணும். தங்கராஜ் கான்ஸ்டபிள்களை அழைத்தார். உத்தரவுகள் பிறப்பித்தார். 2 டெலிபோன்கள் செய்தார். தன்னோடு பார்த்திபனையும் 2 கான்ஸ்டபிள்களையும் ஏற்றிக்கொண்டு வயர்லெஸ் பொருத்தின ஜீப்பில் ஜேஆர்கேயின் பங்களாவுக்கு ஓட்ட சொன்னார். அத்தியாயம் 11. ஜேஆர்கே பங்களாவிற்கு செல்லும் தனிச்சாலையின் துவக்கத்தில் பதுங்கியிருந்த அம்பாசிடர் காரை பார்வையில் வைத்துக் கொள்ளும் அளவிற்கு ஜீப் மறைவாக நிறுத்தப்பட்டது. நீங்க எல்லாம் இங்கே இருங்க, வரேன். சப் இன்ஸ்பெக்டர் தங்கராஜ் மட்டும் பதுங்கி பதுங்கி நடந்து பங்களாவை அடைந்தார். கேட் மேல் ஏறி ஓசை இல்லாமல் உள்பக்கம் குதித்தார். பூனை பாதம் வைத்து பங்களாவின் சைடு பகுதி ஜன்னலை சமீபித்தார். உள் வெளிச்சம் தன் மேல் படாமல் தள்ளி நின்று எட்டி பார்த்தார். பிணமாக வனஜா, வாயும் கையும் செயல் இழந்து இன்னும் பீதியில் நிற்கிற சிந்துஜா. முகமூடி அணிந்த 2 பேர். இருவரும் சோஃபாவில் அமர்ந்திருந்தார்கள். கைகளில் ரிவால்வர்கள். ரிஸ்க் எடுக்கவே கூடாது. ரேடியம் முள்களில் நேரம் பார்த்தார் தங்கராஜ். பார்த்திபன் சொன்ன கணக்குப்படி பார்த்தால் ஜேஆர்கேயும் அந்த ஒற்றை கொள்ளைக்காரனும் இங்கிருந்து புறப்பட்டு 50 நிமிடங்கள் ஆகின்றன. கம்பெனிக்கு போய் சேர 35 நிமிடங்கள். அதன் பிறகு 20 நிமிடங்கள் ஆகிவிட்டன. கொள்ளை முடிந்திருக்கும். எந்த நேரமும் இங்கே தொலைபேசி ஒலிக்கலாம். தங்கராஜ் நினைத்து முடிப்பதற்குள் உள்ளே டெலிஃபோன் ஒலித்தது. ராவ் டெலிஃபோனை எடுத்தான். காரியம் சக்சஸ், நீங்க புறப்படலாம். வெரி குட் என்று வைத்தான். அலெக்ஸிடம் கை குலுக்கினான். சிந்துஜாவிடம் சொன்னான், சாரிம்மா, உங்க அம்மாவை கொல்ல வேண்டியதா போச்சு. அதுக்கப்புறம் உங்க அப்பா எந்த விஷமத்தனமும் செய்யலையாம். எங்க காரியம் சக்சஸ், நாங்க புறப்படுறோம். உங்க அப்பாவே வந்து உன்னை அவுத்து விடுவாரு. அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இப்படியே இருமா. அவர்கள் இருவரும் புறப்பட ஆயத்தப்பட்டதும் தங்கராஜ் பரபரப்பாக கேட்டுக்கு விரைந்தார். தாவி இந்த பக்கம் குதித்து சாலையின் சரிவில் கிட்டத்தட்ட ஓட்டமாக இறங்கி போலீஸ் ஜீப்புக்கு வந்து மூச்சு வாங்கினார். ஃபோன் பண்ணிட்டான் அவன். இவங்க 2 பேரும் புறப்படுறாங்க. அவனை பிடிச்சதா வயர்லெஸ்ல மெசேஜ் வந்துதா? இல்ல என்றார் கான்ஸ்டபிள். வயர்லெஸ் கருவியை ஆன் செய்த தங்கராஜ் அந்தேரியில் உள்ள மற்றொரு குரூப்பை கண்ட்ரோல் ரூம் வழியாக தொடர்பு கொண்டு, என்னாச்சு, பப்ளிக் பூத்தில் அவனை மடக்கிட்டீங்களா இல்லையா, ஓவர் என்றார். சில வினாடிகளில் பதில் வந்தது. நீங்க குறிப்பிட்ட 2 பப்ளிக் பூத்துலையும் யாரும் வந்து இதுவரைக்கும் ஃபோன் பேசல சார். தங்கராஜுக்கு குழம்பியது. அங்கே இருப்பதோ 2 பொது தொலைபேசிகள் தான். இப்போது அவன் போனில் பேசினானே, இவர்கள் புறப்படுகிறார்களே, பின் அவன் எந்த போனில் இருந்து பேசினான்? இவர் யோசித்து கொண்டிருக்கும் போதே ராவும் அலெக்ஸும் முகமூடிகள் நீக்காமலேயே சரிவு சாலையில் இறங்கி வந்து தங்கள் அம்பாசிடர் காரில் ஏறிக்கொண்டார்கள். சார், இவங்க 2 பேரையும் மடக்கலையா? பரபரத்தான் பார்த்திபன். அவனை பிடிச்சிருந்தா இவங்களை இப்போ மடக்கலாம். ஆனா அவன் ஏதோ சாமர்த்தியம் செஞ்சிருக்கான். இவங்க எப்படியும் அவன் இருக்கிற இடத்துக்கு போய் அவனை பிக்கப் செய்துக்க போறாங்க. அதனால இந்த வண்டியை சைலண்டா ஃபாலோ பண்ணலாம். டிரைவர், இடைவெளி விட்டு பின்னாலேயே போயா என்ற தங்கராஜ் வயர்லெஸில் மீண்டும் கண்ட்ரோல் அறையை தொடர்பு கொண்டார். இப்போ 2 நிமிஷம் முன்னாடி ஜேஆர்கே வீட்டுக்கு நாம எதிர்பார்த்த ஃபோன் கால் வந்தது. நான் ஏற்கனவே எக்ஸ்சேஞ்சில் சொல்லி வச்சிருக்கேன். உடனே எக்ஸ்சேஞ்சை தொடர்பு கொண்டு இந்த கால் எந்த நம்பர்லேருந்து வந்ததுன்னு தெரிஞ்சு அந்த ஃபோன் இருக்கிற இடத்தையும் உடனே தெரிஞ்சு சொல்லுங்க என்றார். அம்பாசிடர் கார் நிதான வேகத்தில் செல்ல அவர்கள் சந்தேகப்படாத தூர இடைவெளியில் போலீஸ் ஜீப் தன் விளக்குகளை அணைத்துவிட்டு காரை மிக விசுவாசமாக தொடர்ந்தது. சில வினாடிகளில் வயர்லெஸில் பதில் வந்தது. அந்த காலை ட்ரேஸ் பண்றதுக்கு அவகாசம் பத்தலையாம். 5 செகண்ட் கூட பேசலையாம். அதனால பேசின டெலிஃபோன் நம்பர் தெரிஞ்சுக்க முடியல. தங்கராஜ் வெறுத்து போனார். அவர் வெறுப்பை மேலும் கூட்டும் வகையில் ஜீப் திடீரென்று மக்கர் செய்து ஆஸ்துமா நோயாளியின் மூச்சு போல இன்ஜின் இழுத்து கொண்டு நின்று போனது. அவர்களை விட்டு தூரத்தில் விலகிச் சென்று கொண்டிருந்த அம்பாசிடர் காரை பார்த்த தங்கராஜ் பரிதவித்தார். உடனே மீண்டும் வயர்லெஸில் பேசினார். நாங்க வந்த ஜீப் நின்றுடுச்சு. நாங்க ஃபாலோ செய்துகிட்டு இருந்த அம்பாசிடர் காரோட நம்பர் சொல்றேன். சுத்தி உள்ள அத்தனை ஸ்டேஷன்ஸ்லையும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஊட்டியோட எந்த எல்லை வழியாவும் அந்த கார் தப்பிச்சு போயிடக்கூடாது. அதுக்கான ஏற்பாடுகளை உடனே செய்திடுங்க. தங்கராஜ் ஜீப்பில் இருந்து கீழே குதித்து சாலையின் 2 பக்கங்களிலும் ஏதாவது வண்டி வருகிறதா என்று பரிதவிப்புடன் பார்த்தார். 2 எல்லைகளிலும் இருட்டு. 5 நிமிடங்கள் கழித்து ஒரே ஒரு மோட்டார் பைக் வர அந்த வண்டியை நிறுத்தி அவனை இறங்கச் சொல்லி பிறகு வந்து ஸ்டேஷனில் கலெக்ட் செய்து கொள்ள சொல்லி பின்னால் பார்த்திபனை ஏற்றி கொண்டு புறப்பட்டார்.
எவ்வளவு வேகமாக வந்தும் அந்த அம்பாசிடரை பிடிக்க முடியவில்லை. நடுவில் 3 புறம் பிரிந்த சாலையில் எந்த பக்கம் அந்த கார் போனது என்று தீர்மானிக்க முடியவில்லை. இப்ப என்ன செய்யலாம்? தலையை சொரிந்தார் தங்கராஜ். முதல்ல சிந்துஜாவை காப்பாத்தலாம் சார் என்றான் பார்த்திபன். நேராய் JRK பங்களாவிற்கு வந்தார்கள். பார்த்திபன், எதையும் தொடாதீங்க, அவங்களோட கைரேகைகள் கிடைக்கும் என்றார் தங்கராஜ். உள்ளே கட்டி போடப்பட்டிருந்த சிந்துஜா அப்படியே மயக்கமாகி இருந்தாள். பார்த்திபன் பிளாஸ்திரியை பீத்து கட்டுக்களை பிரித்ததும் கண் விழித்த சிந்துஜா, என் அம்மாவ என்று அவன் மார்பில் சாய்ந்து விம்மலாக அழத் துவங்கினாள். தங்கராஜ் SP அலுவலகத்திற்கு ரிசீவர் மேல் கர்ச்சீப் போட்டு பேசி உடனே ரிப்போர்ட் செய்ய துவங்கினார். வைத்தார். அவர் போனை வைத்த உடனே அது அடித்தது. எடுத்தார். ஹலோ, யார் பேசுறது? நான் JRK பேசுறேன். சார், எங்கே இருந்து பேசுறீங்க? நான் சப் இன்ஸ்பெக்டர் தங்கராஜ் பேசுறேன். உங்க பொண்ணு நல்லா இருக்காங்க, தகவல் தெரிஞ்சு வந்தோம் நாங்க. சார், என்னோட ஆஃபீஸ் ரூம்லயே வச்சு பூட்டிட்டு போயிட்டாங்க சார். என் லாக்கர்ல இருந்த 20 லட்சம் ரூபாய் பணம், ஃபார்முலா பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டாங்க. என்னோட பொண்டாட்டிய JRK குரல் உடைந்து அழ ஆரம்பித்து விட்டார். தைரியமா இருங்க சார், நாங்க உடனே அங்கே வர்றோம். அடுத்த அரை மணியில் அந்தேரியில் உள்ள கம்பெனி ஆபீஸ் அறையின் கதவை உடைத்து உள்ளிருந்த JRKயை ஆசுவாசப்படுத்தி, கவலைப்படாதீங்க, ஊட்டியை விட்டு அவங்க தப்பிச்சு போக முடியாது, எப்படியும் பிடிச்சிடுவோம். அந்த 3 பேர்ல யாரையாவது அடையாளம் தெரியுமா சார்? சற்றே யோசித்து சொன்னார் JRK. சார், என்ன மிரட்டி கூட்டிட்டு வந்தவன் வேணும்னே குரலை மாத்தி பேசினது மாதிரி தெரிஞ்சுது. அந்த குரலை நான் கேட்டு பழகின மாதிரி இருந்தது. முகமூடி போட்டிருந்ததுனால முகம் தெரியல. அவன் தான் இறக்கமே இல்லாம என் ஒய்ஃபை சுட்டுட்டான். நீங்க யாரையாவது சந்தேகப்படுறீங்களா? நான் ஒரே ஒருத்தனை ரொம்ப ஸ்ட்ராங்கா சந்தேகப்படுறேன் சார். யார் அது? என் கம்பெனி மேனேஜர் கிஷோர். நான் வெளிநாட்டுக்கு போயிருந்த சமயம் கணக்குல தில்லுமுள்ளு பண்ணி கிட்டத்தட்ட 17 லட்சம் வரைக்கும் ஊழல் செய்துட்டான் சார். அவன் கூப்பிட்டு கண்டிச்சேன். 1 வாரம் அவகாசம் கொடுத்தேன். அதுக்குள்ள அவன் பணத்தை திருப்பி தந்துட்டா போலீஸ் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு சொன்னேன். இந்த கொள்ளையில அவன் மூளை இருக்க வாய்ப்பு இருக்கு சார். ஏன்னா வந்தவங்களுக்கு 30ஆம் தேதி இந்த லாக்கர்ல 20 லட்சம் இருக்கும்னு தெரிஞ்சிருக்கு. அவன் பணத்தை மட்டும் கொள்ளையடிக்காம கம்பெனி தயாரிப்புகளோட ஃபார்முலா பேப்பர்ஸையும் கொள்ளையடிச்சான் சார். ஒரு சாதாரண திருடனுக்கு அது எதுக்கு சார்? இப்பவே போய் அந்த கிஷோரை விசாரிக்க வேண்டிய முறையில விசாரிச்சுட்டா போச்சு. நீங்க வீட்டுக்கு வாங்க, அங்க போய் பேசிக்கலாம் என்றார் தங்கராஜ். அத்தியாயம் 12. கிஷோரின் குவார்ட்டர்ஸுக்கு தங்கராஜ் வந்து சேர்ந்தபோது இரவு மணி 2:30. கதவை தட்டினார். மேற்கொண்டு தட்ட அவசியமின்றி கதவு தானாக உள்புறம் திறந்து கொண்டது. உள்ளே வந்தார். விளக்கு போட்டார். அருகில் படுக்கை அறையில் இரவு விளக்கு வெளிச்சத்தில் லேசான குரட்டை ஒளியுடன் கிஷோர் உறங்கிக் கொண்டிருப்பது பாதி திறந்த கதவு வழியே தெரிந்தது. தங்கராஜ் படுக்கையறைக்குள் வந்து விளக்கு போட்டதும் அவன் புரண்டு படுத்தான். தங்கராஜ் அவனை எழுப்புவதற்கு முன்பு பார்வையை சுற்றிலும் ஓட்ட மேஜை மேல் பிரவுன் கவர்கள் 7-8 இருந்தன. சீல் வைக்கப்பட்ட கவர்கள், JRK குறிப்பிட்ட ஃபார்முலா பேப்பர்ஸ் அடங்கிய கவர்கள். கட்டிலுக்கு அடியில் லேசாக வெளியே நீட்டி கொண்டிருந்த சூட்கேஸை வெளியே இழுத்து திறந்து பார்த்தார். 100 ரூபாய், 50 ரூபாய் கட்டுகள். மேலோட்டமாக எண்ணி பார்க்க 20 லட்சம். சரிதான், துரை கொள்ளையடித்து விட்டு தண்ணி அடித்து படுத்து விட்டார் சொகுசாக. தங்கராஜ் அவன் முதுகில் காலால் உதைத்து எழுப்பினார். டேய், எந்திரிடா. எழுந்து கொண்ட கிஷோருக்கு முதலில் காட்சியே புரியவில்லை. சில வினாடிகள் கழித்துதான் தான் தன் குவார்ட்டர்ஸ் அறையில் இருக்கிறோம் என்பதே புரிந்தது. எதிரே போலீஸ், சூட்கேஸில் பணம். என்ன இது? இதெல்லாம் கனவா? நான் குன்னூரில் தாரா வீட்டில் அவளோடு கொஞ்சிக் கொண்டு அல்லவா படுத்திருந்தேன். எப்போது, எப்படி இங்கே வந்தேன்? தங்கராஜ் அவன் படுத்திருந்த தலையணைக்கு அடியில் லேசாக தெரிந்ததை உற்று பார்த்து தலையணையை உயர்த்தி பார்த்தார். அட, இந்த துப்பாக்கியால தான் உன் முதலாளி ஒய்ஃபை சுட்டியா? JRK பழகின குரல் மாதிரி இருக்குன்னு சரியாத்தான் சந்தேகப்பட்டிருக்காரு. ஏண்டா, தப்பு செஞ்ச, திருந்த சந்தர்ப்பம் கொடுத்தா அதை பயன்படுத்திக்க வேணாமா? அதை விட பெரிய தப்பு பண்ணிட்டியே. நீ செஞ்ச கொலைக்கு உனக்கு மரண தண்டனையே கிடைக்கலாம். வா, வந்து ஜீப்ல உட்காரு. சார், நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியல. கொலையா? எனக்கு எதுவுமே தெரியாது. நான் குன்னூர்ல என் காதலி வீட்டில் இருந்தேன். இங்க எப்படி வந்தேன்னு எனக்கே தெரியல. ஒரு ராட்சச காக்கா உன்னை கொத்திக்கிட்டு வந்து இங்கே போட்டுடுச்சு போலிருக்கு. அட வாடாண்ணா என்று தங்கராஜ் அவன் கழுத்தில் கை வைத்தார். கொஞ்சம் யோசிச்சு உன் கூட்டாளிங்க எல்லாம் யாரு, எங்க இருக்காங்கன்னு சொல்றியா? போலீஸ் கிஷோரை கைது செய்து வழக்கு தொடர்ந்தது. கிஷோர் கோர்ட்டில் தான் ஊழல் செய்ததை ஒப்புக்கொண்டு, ஆனால் நடந்த கொலையிலோ மற்றும் கொள்ளையிலோ தனக்கு சம்பந்தமில்லை என்றான். இந்த கொள்ளையை நிகழ்த்த சொல்லி கிரண், ராவ், அலெக்ஸ் மூவரை நியமித்ததாக சொல்லி சென்னையில் உள்ள அவர்களின் முகவரியை தெரிவித்தான். ஆனால் சென்னையில் அந்த முகவரிகளில் அப்படி யாரும் இல்லை என்று போலீஸ் தரப்பு நிரூபித்தது. சம்பவம் நடந்தபோது குன்னூரில் தாரா வீட்டில் இருந்ததாகவும் அவளுக்கு பிறந்த நாளுக்கு மோதிரம் பரிசளித்ததாகவும் சொன்னான். சாட்சி கூண்டில் ஏறிய தாரா கிஷோரை தன் மேலதிகாரி என்ற முறையில் மட்டுமே பழக்கம் என்றும் தான் அவனை காதலிக்கவில்லை என்றும் தெரிவித்தாள். சம்பவம் நடந்த தினம் தன் வீட்டிற்கு கிஷோர் வந்ததாக சொல்வது
பொய் என்றும் தனக்கு மோதிரம் தந்ததாக சொல்வதும் பொய் என்றும் சொன்னாள். வழக்கு விசாரணைக்கு பிறகு நீதிபதி தீர்ப்பில் வனஜாவை கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட குண்டு கிஷோரின் துப்பாக்கியில் பொருந்தும் குண்டு என்பதையும் அந்த துப்பாக்கியில் உள்ள கைரேகை கிஷோருடையதுதான் என்பதையும் போலீஸ் தரப்பு நிரூபித்துள்ளது. சிந்துஜா மற்றும் ஜேஆர்கே ஆகியோரின் சாட்சியங்கள் வலுவானவை. நடைபெற்ற கொள்ளையில் அடித்த பணத்தையும் ஃபார்முலா காகிதங்களையும் போலீசார் கிஷோரின் வீட்டில் கைப்பற்றி உள்ளார்கள். கிஷோர் தான் இந்த கொலையையும் கொள்ளையையும் செய்தான் என்பது நிரூபணமாகிறது. அவனுக்கு உடந்தையாயிருந்த 2 பேர்களையும் போலீசார் விரைவில் கைது செய்து ஆஜர்படுத்த வேண்டும். கிஷோருக்கு மரண தண்டனை விதிக்கிறேன். தனக்கான தீர்ப்பு படிக்கப்பட்ட நேரத்தில் கூட கிஷோருக்கு அன்றைய தினம் என்னதான் நடந்தது என்பது புரியவில்லை. கலங்கி போய் நின்ற அவனை போலீசார் வேனுக்கு நடத்தி சென்றார்கள். அத்தியாயம் 13. அந்த உயர்ந்த ஹோட்டலின் காட்டேஜின் கட்டிலை நோக்கி மெதுவாக நடந்து வந்த தாரா அமர்ந்தாள். வெற்று மார்புடன் படுத்திருந்த அவரின் மார்பில் இதமாக சாய்ந்து கொண்டாள். கேட்டாள், இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த திருட்டுத்தனம்? அவளை மூர்க்கமாக அணைத்து கொண்ட ஜேஆர்கே சொன்னார், பொண்டாட்டி செத்த சோகம் தீர வேணாமா டார்லிங், 6 மாசம் போகட்டுமே. என் பொண்ணை வேற பக்குவமா எடுத்து சொல்லி கன்வின்ஸ் பண்ணணும். அதுக்கும் ஏதாச்சும் பெரிய திட்டம் வச்சிருப்பீங்களே. இப்போதைக்கு இல்ல. கிஷோரை நினைச்சா பாவமா இருக்கு டார்லிங். அவனை தூக்குல போட போறாங்க. அவனுக்கு தேவைதான் தாரா. அவன் செஞ்சது 2 தப்புகள். ஆபீஸ் பணத்துல கை வச்சான். எனக்கு மட்டும் சொந்தமான ஓங்கிட்ட முறை தவறி நடந்துக்க முயற்சி செஞ்சான். பார்த்தேன், நம்ம கல்யாணத்துக்கு இடைஞ்சலா இருக்கிற என் மனைவிய கொலை செய்யணும். அந்த பழி இவன் மேல விழணும்னு திட்டம் போட்டேன். இதுல நான் சம்பந்தப்படக்கூடாது. இவன் செஞ்ச ஊழல்ல இவனுக்கு உதவி இருக்கான் கிரண். அந்த கிரண் எனக்கு ஏற்கனவே பழக்கம்னு பாவம் இவனுக்கு தெரியாது. கிஷோர் ஒரு குள்ளநரி. 17 லட்சத்தை திருப்பி கொடுன்னு நான் அவகாசம் கொடுத்தேன். அவன் வேற திட்டம் போடுவான்னு எனக்கு தெரியும். நான் நினைச்சபடியே அவன் கிரண் குரூப்பை தொடர்பு கொண்டான். கிரண், ராவ், அலெக்ஸ் வந்தாங்க. அவன் சொன்ன திட்டத்தை கேட்டாங்க. அவன் ஹோட்டலை விட்டு போனதும் என்கிட்ட அப்படியே ஒப்பிச்சாங்க. நான் அவங்கள கூப்பிட்டேன். நான் புது திட்டம் போட்டு கொடுத்தேன். முகமூடி மாட்டிக்கிட்டு என் வீட்டுக்கே வாங்க. என்ன, என் ஒய்ஃபை, என் மகளை மிரட்டுங்க. ஏன் முன்னாடியே என் ஒய்ஃபை சுடுங்க. அப்புறம் கிரண் மட்டும் என்னை மிரட்டி அழைச்சிட்டு போகட்டும்னு சொன்னேன். சொன்னபடி செஞ்சாங்க. குன்னூர்ல வேற கேங் வச்சிருந்தேன். கிஷோர் உன் வீட்டில் உன்கிட்ட வலிஞ்சப்போ நான் சொல்லி கொடுத்தபடி சூப்புல மயக்க மருந்து கலந்து கொடுத்த. அவன் மயங்கினதும் அவனையும் அவன் வந்த பைக்கையும் நம்ம ஆளுங்க ஒரு வேன்ல போட்டு ஊட்டிக்கே கொண்டு வந்துட்டாங்க. அவனை குவார்ட்டர்ஸ்லேயே படுக்க வச்சாச்சு. திட்டப்படி முதல் நாள் ராத்திரியே தயாரா என் கார்ல எடுத்து வச்சிருந்த 20 லட்சம் பணத்தையும் ஃபார்முலா பேப்பர்ஸையும் கிரண் கிட்ட கொடுத்து சுட்ட துப்பாக்கியையும் இதையும் கிஷோர் குவார்ட்டர்ஸ்ல வச்சுட்டு போயிடுன்னு சொன்னேன். நான் மட்டும் கம்பெனிக்கு போய் ஆஃபீஸ் ரூமுக்குள்ள நானே கதவை மூடி சாவியை தூக்கி போட்டுட்டு போலீஸ் வரட்டும்னு உட்காந்துட்டேன். போலீஸ் லேட்டா வரும்னு நினைச்சேன். அந்த பார்த்திபன் பயலால சீக்கிரம் வந்துட்டுது. கிரண், ராவ், அலெக்ஸ் சாமர்த்தியமா கார்ல நம்பர் பிளேட் மாத்தி தப்பிச்சு போயிட்டாங்க. அவங்க மாட்டியிருந்தா திட்டம் எல்லாம் அம்பேல். கிஷோர் இப்ப எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டான். நான் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் பரிதாபத்துக்குரிய அப்பாவி ஆகிட்டேன். இந்த திட்டத்துக்கு தனியா 25 லட்சம் கிரண், ராவ், அலெக்ஸுக்கு கொடுத்துருக்கேன் தெரியுமா? அவர் மார்பில் கையை அலைந்த தாரா, எனக்கு பயமா இருக்குங்க. ஏன், என்ன சொன்னபடி கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? இல்ல இந்த மாதிரி ஏதாச்சும் திட்டம் போட்டு கலட்டி விட்டுடுவீங்களா? சேச்சா, நீ எனக்கு கிடைச்ச புதையல், உயிருள்ள புதையல். என் பொண்டாட்டி ஒரு கட்டுப்பெட்டி. அவளோட நான் வாழ்ந்தது ஒரு கடமையான வாழ்க்கை. தாரா, உன்கிட்ட தான் சுகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்காக எதை வேணாலும் செய்வேன் தாரா என்ற ஜேஆர்கே அவளை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டார். அத்தியாயம் 14. டாடி, கதவை தட்டினாள் சிந்துஜா. தட்டிய நேரம் இரவு 12. தூக்கத்திலிருந்து விழித்தார் ஜேஆர்கே. எழுந்து வந்து கதவை திறந்தார். சிந்துஜா வியர்த்த முகத்துடன் நின்று கொண்டு இருந்தார். என்னம்மா, திடீர்னு எனக்கு அம்மா ஞாபகம் வந்துடுச்சு டாடி. தூக்கம் வரல. சரி, இங்க என்னோட ரூம்லயே படுத்துக்கோ. இல்ல டாடி, கொஞ்ச நேரம் காலார வாக் போயிட்டு வரலாம். நீங்களும் வாங்க துணைக்கு. இந்த நேரத்திலையா? ப்ளீஸ் டாடி, மனசு ரொம்ப பாரமா இருக்கு. சரி வாமா. ஜேஆர்கே ஒரு சால்வையை எடுத்து போர்த்தி கொண்டு அவளோடு புறப்பட்டார். இருவரும் வெளியே வந்து சரிவு பாதையில் இறங்கி மெதுவாக நடக்க துவங்கினார்கள். டாடி, அம்மா செத்தது அநியாயம். ஆமாம்மா, அம்மா ஒரு பூச்சிக்கு கூட துரோகம் செஞ்சதில்ல. ஆமாம்மா, உங்க மேல அம்மாவுக்கு எவ்வளவு அன்பும் மதிப்பும் தெரியுமா டாடி? அடிக்கடி சொல்வாங்க, இப்படி ஒருத்தர் புருஷனா கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்னு. அதையே பேசாதம்மா, மனசு பாரமாயிடும். எப்படி டாடி பேசாம இருக்க முடியும்? 2 பேரும் அந்த சாலையின் வளைவில் நின்றார்கள். 4 அடி தள்ளி பாதுகாப்பு சுவர் எதுவும் இன்றி கிடுகிடு பள்ளத்தாக்கு இருந்தது. உய் உய் என்ற சத்தத்தோடு காற்று. வானத்தில் மழைக்கான ஏற்பாடுகள். ஏமா நின்னுட்ட? இந்த பள்ளத்துல குதிச்சா என்ன ஆகும் டாடி? என்னம்மா கேள்வி இது? செத்து போயிடுவோம். ஒரு எலும்பு கூட மிஞ்சாதுமா. ஏன் கேட்ட? ப்ளீஸ் டாடி, குதிச்சிடுங்க நீங்க, பதறினார் ஜேஆர்கே. என்னம்மா சொல்ற? இதுவரை மறைத்து வைத்திருந்த கை துப்பாக்கியை எடுத்து
அவரை நோக்கி நிமிர்த்தினாள் சிந்துஜா. டாடி, நீங்க இந்த ஹோட்டலோட காட்டேஜுக்கு வான்னு யாருக்கோ சிரிச்சு பேசினீங்க ஃபோன்ல. எனக்கு சந்தேகமாச்சு. நேத்தி உங்களை ஃபாலோ செஞ்சேன். காட்டேஜில் உங்க ஆசை நாயகி தாரா கிட்ட கிட்டத்தட்ட வாக்குமூலம் மாதிரி எல்லாம் சொன்னதை ஒட்டு கேட்டேன். டாடி, போலீஸ்ல சொல்ல முடியும். நீங்க சேர்த்து வச்சிருக்கிற உங்க மானமும் மரியாதையும் காத்துல போயிடும். இப்ப நீங்க இந்த பள்ளத்தாக்குல குதிச்சு செத்தா மனைவி இறந்த சோகம் தாங்காம தற்கொலை செஞ்சுக்கிட்டாருன்னு தான் சொல்லுவாங்க. டாடி, அம்மாவுக்கு துரோகம் செய்ய எப்படி மனசு வந்துச்சு? தப்பு டாடி, பெரிய தப்பு. உங்களுக்கு தண்டனை அவசியம் தேவை. இப்போ 10 எண்ணுவேன், அதுக்குள்ள நீங்க குதிக்கணும். இல்லைன்னா நான் சுடுவேன். எந்த வழியிலையும் உங்களுக்கு மரணம் நிச்சயம். சாகரப்போ உங்க மகளை ஒரு கொலை குற்றவாளி ஆக்கிட்டு சாகணும்னு பிரியப்பட்டா நீங்க குதிக்க வேணாம். ஒன்று. சிந்துஜாவின் குரல் உறுதியாக இருந்தது. சிந்துஜா, நான் சொல்றத கொஞ்சம். 2. துப்பாக்கி அவர் மார்பை சரியாக குறிவைத்தது. 3. ப்ளீஸ்மா, வீட்டில் போய் நிதானமா. 4. நான் செஞ்சது தப்பு தான். 5. அதுக்காக இந்த தண்டனை வேணுமா? 6. சிந்து, அவசரப்படாத. 7. சிந்து சிந்து ப்ளீஸ் இதை பாரு. 8. ஐயோ, நான் சொல்றத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. 9. துப்பாக்கியின் ட்ரிக்கரில் விரல் வைத்தாள். ஒரே வினாடியில் தீர்மானித்த ஜேஆர்கே அந்த பள்ளத்தாக்கில் விருட்டென்று குதித்தார். சற்று நேரம் அமைதியாக நின்ற சிந்துஜாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. துடைத்து கொண்டு தன் பங்களாவிற்கு திரும்பிய சிந்துஜா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் செய்தாள். ஹலோ சார், நான் சிந்துஜா பேசுகிறேன். திடீர்னு முழிப்பு வந்து எழுந்து பார்த்தேன். என் டாடியோட ரூம் கதவு திறந்திருக்கு. வீட்டு வாசல் கதவும் திறந்திருக்கு. அவரை காணோம். எனக்கு பயமா இருக்கு. நீங்க உடனே வாங்க சார் என்றாள். போனை வைத்துவிட்டு உறைந்த முகத்துடன் காத்திருந்தாள். முற்றும்.